ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. தைம்மகத்தில் வரும் அழிசைப்பரனே மற்றைச் சமயங்கள் பல தெரிந்து மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லையென உரைத்த வேதச் செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டும் மெய்மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் விளங்கிய 120 தப்பாமல் மெய்யே வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கருள் செய் மகிழ்ந்து நீயே. ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற தலைப்பிலே இன்று 4வது ஆழ்வாரான திருமழிசைப்பிரான், திருமழிசைப்பரன், மழிசை வந்த சோதி என்றெல்லாம் ஆழ்வார்களாலே கொண்டாடப்பட்ட, நம்முடைய பூர்வாச்சாரியர்களாலே கொண்டாடப்பட்ட திருமழிசை ஆழ்வாரனுடைய வைபவத்தை இன்னைக்கு அனுபவிக்கப் போகிறோம். பொதுவா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அப்படின்னு பார்த்தா அவளை அனுபவிக்கிறதுன்றது 2 விதம். ஒன்னு அவர்களுடைய வாழ்வு, இன்னொன்னு அவர்களுடைய வாக்கு, வாழ்வும் வாக்கும் அப்படின்னு அந்த ஆழ்வார்கள் அல்லது ஆச்சாரியர்களுடைய அவதார சரித்திரம், அவ எப்படி வாழ்ந்தா அப்படின்றதுலயே நமக்கு நிறைய பாடங்கள் கிடைக்கும், நிறைய அனுபவம் கிடைக்கும். அதனால அவளுடையதான சரித்திர விசேஷங்களையும் அனுபவிக்கணும். அடுத்து அவளுடையதான வாக்கு, அவ என்ன உபதேசம் பண்ணிருக்கா, அவ என்ன பிரபந்தம் பாடியிருக்கா, என்ன புஸ்தகங்கள் எழுதியிருக்கான்னு அதுல என்ன சொல்லியிருக்கான்றதையும் அனுபவிக்கணும். இப்படி ஒரு ஆச்சாரியனையோ ஆழ்வாரையோ வாழ்வு வாக்குன்னு 2 விதமாகவும் அனுபவித்தால்தான் அவளை அனுபவிக்கக்கூடிய பூர்த்தி ஏற்படுறது. நமக்கு வெறும கதையை மாத்திரம் கேட்டுட்டு போறதுல அர்த்தம் இல்லை. இது எல்லா ஆழ்வார்களுக்கும் பொதுன்னாலும் இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு மட்டும் அவருடைய வாக்குன்னு சொல்லக்கூடியதான பிரபந்தங்களை சேவிக்காம வெறும அவருடைய சரித்திரத்தை மட்டுமே அனுபவித்தாலும் கூட அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுவிடும் நமக்கு. அவருடையதான திருச்சந்த விருத்தம், நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தங்களிலே சாரமா என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை அவருடைய சரித்திரத்திலேயே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லும்படியாக வாழ்ந்து காட்டினவர் இந்த ஆழ்வார். அதற்கு காரணம், பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த ஆழ்வார் எழுந்தருள் இருந்தார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாரையும் விட இவர் தான் ரொம்ப நாள் வாழ்ந்தவர். ஆனபடினாலே இந்த ஆழ்வாருக்கு அத்தனை ஒரு ஏற்றம். இவருடைய வாழி திருநாமத்தில் நன்புவியில் 4700 வாழியேன்னு இந்த லோகத்திலே மொத்தம் 4700 வருஷங்கள் இந்த ஆழ்வார் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாழி திருநாமத்திலே. 4700 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் உபதேசம் பண்ணின பிரபந்தங்களை எல்லாம் வாழ்ந்து காட்டினார், அபிநயம் பண்ணி காட்டினார்னு சொல்லலாம். தான் என்னவெல்லாம் உபதேசித்தாரோ அது மொத்தத்தையும் ஒண்ணு விடாம இப்படிதான் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ஒரு நாடகமாட்டமா வாழ்ந்துட்டு போயிருக்கார் நமக்கெல்லாம் அப்படின்னு அனுபவிக்கலாம். அப்பேற்பட்டதான ஒரு மகத் சரித்திரம் இருக்கக்கூடிய ஆழ்வார் அப்படின்னா இவர்தான். இந்த ஆழ்வாரினுடைய சரித்திரமே பெரிய சரித்திரம். எப்படியானா ஸ்ரீராமனுடைய சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம் என்றும், கண்ணன் முதலான மற்ற அவதாரங்களுடைய சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம் முதலான கிரந்தங்களிலே ரிஷிகளாலே ஆச்சரியமாக கொண்டாடப்பட்டதோ, அந்த மாதிரி பெருமாளுடைய சரித்திரத்துக்கு சமானமா கொண்டாட வேண்டிய சரித்திர பிரபாவம் உடையவர் இந்த ஆழ்வார். மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மஹீசார புராதீஷம் பக்திசார மகம் பஜே அப்படின்னு இந்த ஆழ்வாருடையதான திருநட்சத்திர தனியன். இந்த ஆழ்வாருடைய அவதாரம், இவர் வளர்ந்த விதம், இதெல்லாம் நமக்கு கண்ணனுடைய சரித்திரத்தை ஞாபகப்படுத்துவதாக இருக்கக்கூடியது ஒரு ஆச்சரியம். இந்த ஆழ்வாரை பத்தி குரு பரம்பரையில சொல்றச்ச சாட்சாத் கண்ணனே தான் இவர். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்த கண்ணனுடைய அவதாரம் மற்றும் வளர்ந்த விதத்தை போலே ஆய்த்து இவர் அவதரித்தருளினபடியும் இவர் வளர்ந்தருளினபடியும் அப்படின்னு குரு பரம்பரையில இவரை பத்தி சாதிச்சிருக்கு. கண்ணன் கம்சனுடைய சிறைச்சாலையிலே
வசுதேவர் தேவகி இவாளுடைய குமாரனாக அவதாரம் பண்ணினான். ஒரே ராத்திரியிலே வசுதேவராலே யமுனையை கடந்து கோகுலத்திலே கொண்டு வந்து விடப்பட்டு நந்தகோபர் மற்றும் யசோதையனுடைய குமாரனாக வளர்ந்தருளினான். அவன் அவதாரம் பண்ணினது க்ஷத்ரிய குலத்திலே, அவன் வளர்ந்தது இடைக்குலத்திலே. இப்படி எப்படி ஒரே இரவில் தேவகின்னு சொல்லக்கூடிய ஒருத்தியினுடைய மகனாய் பிறந்து, ஒரே இரவில் யசோதை பிராட்டின்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தியினுடைய மகனாய் வளர ஆரம்பித்து வாழ்நாள் முழுக்க ரெண்டு விதமாக வளர்ந்தானோ கண்ணன், அவனைப் போலவே இந்த ஆழ்வார் வளர்ந்தார்னு சொல்றார். எப்படின்னா, இந்த ஆழ்வாருடைய அவதாரத்துக்கு முன்னால சில சரித்திரத்தை பார்க்கணும். அத்ரி, பிருகு, வசிஷ்டர், பரத்வாஜர், ஆங்கீரசர், காஷ்யபர், பார்கவர் அப்படின்னு சப்த ரிஷிகள். இந்த 7 ரிஷிகளும் பெரிய தபோனிஷ்டர்கள், பெரிய மகான்கள். இவெல்லாம் பிரம்மா கிட்ட போய் ஒரு சமயம் கேட்கிறா, பூலோகத்திலேயே வசந்த இடம் எது, எந்த இடத்துல கர்மாக்களை எல்லாம் பண்ணா அது நல்ல பலன் கொடுக்கும், எங்களை மாதிரி பெரிய ரிஷிகள்லாம் வாசம் பண்றதுக்குரிய இடம் எது அப்படின்னு பிரம்மாவிடத்துல போய் கேட்கிறா. பிரம்மா ஒரு நிமிஷம் என்ன பண்றார், இந்த நகரங்களை எல்லாம் நிர்மாணம் பண்ணக்கூடிய விஸ்வகர்மாவை கூட்டு, இவ கேட்கிற மாதிரி பூலோகத்திலேயே எது வசந்த நகரம் அப்படின்னு நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றார். அப்ப விஸ்வகர்மா என்ன பண்ணினா, புகழ்கோள், அதாவது ஒரு இடத்தினுடைய பெருமையையும் அளக்கக்கூடிய ஒரு தராசு. நாம எடையெல்லாம் அளக்கணும்னா தராசுல வச்சுட்டு எவ்வளவு இருக்குன்னு அளக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு இடத்தினுடைய பெருமையை, புகழை அளக்க வேண்டும் அப்படின்னா அந்த புகழ்கோல் அப்படின்னு சொல்லக்கூடியதான யசஸ்துலாகா அப்படின்னு புகழ்கோல், அதை கொஞ்சம் அளக்கிறதுன்னு வழக்கம். அதால அளந்து பார்க்கறான் விஸ்வகர்மா. அப்படி பார்க்கறச்ச இந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணின திருமழிசைன்னு சொல்றோமே, மகிசாரபுரம் அப்படின்னும் மகிசார கஷேத்திரம்னு சொல்லப்படக்கூடியதான திருமழிசை, அத தராசனுடைய ஒரு தட்டுல வச்சா அந்த ஊரை தவிர இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிரதேசங்களையும் இன்னொரு தட்டுல வச்சா, அப்போ இந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணின திருமழிசை தான் தாழ்ந்து நிற்கிறது. இந்த பூலோகம் முழுக்க வைக்கப்பட்ட தட்டு மேல போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், பல ரிஷிகள் தபஸ் பண்ணின குகைகள்லாம் இருக்கக்கூடிய, பல புண்ணிய தீர்த்தங்கள் ஓடக்கூடிய, பல விசேஷமான குல பர்வதங்கள்னு சொல்லக்கூடிய நிறைய மலைகள், எத்தனையோ ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணின காடுகள், வனங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பாரத தேசம் முழுக்க, ஏன் இந்த பூமண்டலம் முழுக்க ஒரு தராசுல வச்சா அந்த தராசு கொஞ்சம் புகழ் குறைவாக இருக்கிறபடினால மேல போயிடுத்து. அது எல்லாத்த காட்டிலும் வசந்த புகழுடையதாக இந்த மகிசாரபுரம்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம் இருக்கிறபடினாலே அது தாழ்ந்து விட்டது. அப்படியா உலகத்தையும் திருமழிசையும் தராசுல வச்சு எடை போடுறச்ச திருமழிசையினுடைய எடையே பெருமையே விஞ்சி நின்றது அப்படின்னு பிரம்மா தெரிஞ்சுட்டான். அதனால மகி அப்படின்னா பூமின்னு அர்த்தம், சாரம் அப்படின்னா சாரமானது, மகிசார கஷேத்திரம் அப்படின்னா இந்த பூமியிலேயே சாரமான கஷேத்திரம் இது, இந்த பூமியிலேயே பெருமையான கஷேத்திரம் இது அப்படின்னு பார்க்கறச்ச இதுதான் தேரித்து, அதனால பிரம்மா என்ன பண்ணா அதுக்கு மகிசார கஷேத்திரம், அதாவது இந்த பூமியினுடைய சாரமாக விளங்கக்கூடிய இடம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சான் பிரம்மா. அந்த மகிசார கஷேத்திரம் கொஞ்ச நாள்ல மகிசாரபுரம் அப்படின்னாச்சு. அது அப்படியே திருமழிசை அப்படின்ற பெயர்ல வந்துடுத்து. அந்த இடத்துக்கு நீங்க எல்லாம் போய் வாழ்ந்துட்டு இருந்தா நீங்க எதிர்பார்த்தபடி எல்லாம் கிடைக்கும் பிரம்மா சொல்ல. இந்த சப்தரிஷிகள்லாம் ஆச்சரியமா இந்த மகிசார கஷேத்திரத்துக்கு போய் அங்க இவா யாகம் பண்றது, தபஸ் பண்றது, பெருமாளை சேவிக்கிறது, யோகம் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வரா. அத ஆச்சரியமா மத்திய ஜெகநாத கஷேத்திரம் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்லுவா. ஜெகநாத கஷேத்திரம் அப்படின்னு மொத்தம் 3 சொல்றது உண்டு. உத்தர ஜெகநாதம்னு சொல்லக்கூடியது புரி ஜெகநாத கஷேத்திரம்னு பூரி ஜெகநாதன் இருக்கக்கூடிய இடம். தட்சிண ஜெகநாத கஷேத்திரம்னு சொல்லக்கூடியது திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடியதான கஷேத்திரம். மத்திய ஜெகநாதம்னு சொல்லக்கூடியது பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கும் திருப்புல்லானின்னு சொல்லக்கூடிய ஆதி ஜெகநாத கஷேத்திரத்துக்கும் நடுவிலே இடையிலே இருக்கக்கூடியதான மத்தியத்திலே இருக்கக்கூடியதான திருமழிசைன்னு சொல்லக்கூடிய மத்திய ஜெகநாத கஷேத்திரம். அங்க பூரியிலையும் பெருமாள் உட்கார்ந்த திருக்கோலத்துலதான் இருக்கார், திருப்புல்லானில ஆதி ஜெகநாதனும் அமர்ந்த திருக்கோலத்துலதான் இருக்கார். இந்த திருமழிசைன்னு சொல்லக்கூடிய மத்திய ஜெகநாத கஷேத்திரத்திலையும் பெருமாள் பாத்தீங்களானா அமர்ந்த திருக்கோலத்துலதான் இருப்பார்.
திருப்புல்லானிலையும் திருமழிசையிலையும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படியான நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆகமங்களின் படியான பிரதிஷ்டை திருவாராதனம் எல்லாம் நடக்கிறபடியினால இந்த ரெண்டு க்ஷேத்திரங்கள்லயும் ஆதி ஜெகநாதனும் சரி மத்திய ஜெகநாதனும் சரி ஸ்ரீதேவி பூமி தேவின்னு சொல்லக்கூடிய உபயநாச்சிமார்களுக்கு நடுவே தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவரை பார்த்தா இவரை பார்க்க வேண்டாம், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம், அந்த மாதிரி ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடியதான திருமேனிய உடையவா ரெண்டு பேரும். திருமலையில நின்று இருக்கிற திருவேங்கடமுடையான் இருக்கார் பாருங்க, அவர் அப்படியே காலம் அடக்கிண்டு உட்கார்ந்துட்டாரானா எப்படி இருப்பார்னா திருமழிசையில இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளாட்டம் தான் இருப்பார். அதே மாதிரி பெரிய திருமண்காப்போடைய கூட அதே திருமுக மண்டல சாயல்ல திருவேங்கடமுடையானே முன்பொரு கால் இங்க வந்து அமர்ந்து கொண்டு உபயநாச்சிமாரோட கூட ஜெகநாதன் பெயர் கொண்டானோ அப்படின்னு அனுபவிக்கும்படியான ஒரு அழகு அந்த பெருமாள் இடத்துல தோணும். அங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு திருமங்கை வள்ளின்னு திருநாமம். திருமங்கை வள்ளி தாயார், ஜெகநாத பெருமாள், இவா எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடியதான ஒரு புராண ஸ்தலம் அந்த திருமழிசைன்னு சொல்லக்கூடிய மகிசார கஷேத்திரம். அப்படி இந்த சப்தரிஷிகள்லாம் அங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்துல தீர்த்தமாடிண்டு இந்த தாயார் பெருமாளை சேவிச்சுண்டு யாகம் ஜபம் தபஸ் இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கா. அதுல ஒரு நாள் பார்கவ மகரிஷின்னு சொல்லக்கூடிய முனிவர் வசந்த தீர்க்க சத்திர யாகம்னு சொல்லக்கூடியதான ஒரு யாகத்தை பண்ணணும்னு நினைச்சார். அதாவது ரிஷிகள் எப்படியெல்லாம் பெருமாளை ஆராதிக்கலாம்னு பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவா. ஏன்னா அவெல்லாம் கர்மயோகிகள். யாகம்னு சொல்லக்கூடியது ஒரு கர்மம், அந்த யாகமான கர்மத்தினாலே பெருமாளை ஆராதிப்பா, அது ஒரு கர்மயோகம். தபஸ்னு சொல்லக்கூடியது அதுவும் எம்பெருமானுடைய ஒரு ஆராதனம். ஜபம்னு சொல்லக்கூடியது அதுவும் எம்பெருமானுடைய ஒரு ஆராதனம். இப்படி கர்மயோகத்திலே எப்படியெல்லாம் பெருமாள் ஆராதிக்கலாம்னு சொல்றப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவா தான் ரிஷிகள்லாம். இப்படி எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை அந்த மகீசாரபுர கஷேத்திரத்திற்கு நாயகனாக இருக்கக்கூடிய அந்த ஜெகநாதனை தீர்க்க சத்திர யாகத்தால ஆராதிக்கலாம் அப்படின்னு பார்கவ மகரிஷி தீர்மானம் பண்ணினார். அப்படி தீர்மானம் பண்ணி ஆச்சரியமா யாகம் நடந்துட்டு இருக்கு. நடுவுல தியானமும் பண்ணிட்டு இருக்கார். ஆச்சரியமான இந்த தீர்க்க சத்திர யாகத்தை நல்லபடியா பண்ணி முடிச்சார். ஒரு யாகத்தை பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ண ஆரம்பித்தா எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா முடிக்கிறதுன்றது ஒரு சவாலான காரியம். அந்த மாதிரி ஆச்சரியமா கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ரொம்ப நாள் நடக்கக்கூடிய தீர்க்க சத்திர யாகம். சத்திரம் அப்படின்னு சொன்னாலே 12 நாளுக்கு மேலன்னு அர்த்தம். தீர்க்க சத்திரம் அப்படின்னா மாசக்கணக்கில் பண்ணக்கூடியதான யாகம். நிறைய பேருக்கு சாதம் போடணும், நிறைய நாள் தூங்காம கொள்ளாம விரதத்தோடைய கூட இருந்து பண்ணணும், இடத்த விட்டு இடம் மாறுறதுக்கு இல்லை, யாகசாலையில தான் படுத்துக்கணும். அந்த யாக அக்னியிலே ஒரு குண்டத்திலே பசும்பாலை காய்ச்சி அந்த பாலை மட்டும்தான் சாப்பிடணும். ஊர்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் சாதம் போடலாம், யாகம் பண்றவர் சாஞ்சாட முடியாது. அந்த மாதிரி எத்தனையோ சிரமங்கள் எல்லாம் உண்டு. க்ஷவரம் பண்ணிக்க முடியாது, முடி வெட்டிக்க முடியாது, நகம் வெட்டக்கூடாது, கொட்டாய் விடக்கூடாது, அந்த மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள் உண்டு. 5 நாள் யாகம் பண்றதே பெரிய கஷ்டம் சுவாமி. இவர் தீர்க்க சத்திர யாகம்னு மாசக்கணக்கில் பண்ணினார். அதை நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டார். பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அவ்வளோ பெரிய யாகத்தை நல்லபடியா முடிச்சிட்டோம். பிரம்மா சொன்னபடியே இது மகீசார கஷேத்திரம் தான், பூமியில இதுதான் சாரமான இடம், அதனாலதான் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் யாகம் நடந்தது. யாகத்துக்கு என்ன தடங்கள் வரும் அப்படின்னா, யாகம் பண்ணிட்டே இருப்பா, எங்க இவாள்லாம் யாகம் பண்ணி பெருமாள் நேர்ல வந்து ஏதான வரம் கேட்டாலானா நமக்கு அழிவு வந்துட போறதோன்னு அசுரர்கள் ராட்சசாலாம் என்ன பண்ணுவா, ஏதான மிருகத்தை கொண்டு வெட்டி கொண்டாந்து இந்த யாக குண்டத்துல போட்டுருவா. ஒரு உயிர் அதுல போயிடுத்து, உயிர் பலி நடந்துடுத்துன்னா அந்த யாகம் கெட்டு போயிடும். இல்ல மனுஷாலுடைய கையோ காலோ தலையோ வெட்டி கொண்டாந்து போட்டுருவா. எப்படியான அந்த யாகத்தை நடக்கூடாது பண்ணுவா. அதையெல்லாம் மீறி ரிஷிகள் பண்றான்னா யாகம் பண்ணிட்டு இருக்கிற ரிஷியினுடைய தலையை சீவிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடக்கும். எங்க தன்னுடைய பதவிக்கு வேட்டு வைத்து விட போகிறார்களோ, எங்க ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி பெருமாள் வந்து யாகம் பண்ணி பெருமாள் வந்து ராட்சசால அசுரால எல்லாம் வதம் பண்ணி சம்ஹாரம் பண்ணி எங்களெல்லாம் காப்பாத்துன்னு கேட்டு பெருமாள் நம்மளை எல்லாம் கூண்டோட அழித்து விட போகிறாரோன்ற பயம் ஏற்படும். அதனால யார் தபஸ் பண்ணாலும் கெடுக்கணும்னு பாப்பா, யார் யாகம் பண்ணாலும் கெடுக்கணும்னு பாப்பா. ஆளப்பட்ட விஸ்வாமித்திரரே அத்தனை யாகங்கள் பண்ணார், தொடர்ந்து ராட்சசாலாம் கெடுத்துட்டு வந்தா. அப்புறம் ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் போய் பாதுகாப்பு கொடுத்து நிறைய பேரை சம்ஹாரம் பண்ணாவிட்டுதான் நல்ல முறையா விஸ்வாமித்திரருடைய யாகம் பூர்த்தியாச்சுன்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு தடங்கள் வராம இவ்வளவு பெரிய யாகம் ஆச்சரியமா நன்னா முடிஞ்சுடுத்தே, ஆச்சரியமா இருக்கே. அப்ப நிஜமாவே இது விஸ்வகர்மா சொன்னது போல பிரம்மா சொன்னது போல பூமியிலே சாரமான இடம்தான் போல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டார் இந்த ரிஷி. தீர்க்க சத்திர யாகம் நன்னா நடந்தது. அப்புறம் பல காலங்கள் அந்த க்ஷேத்திரத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு பெருமாள் தாயார் அனுபவிச்சுட்டு அங்கே இருந்தார். அப்புறம்
யோகம் பண்ணலாம், தபஸ் பண்ணலாம்னு ஆரம்பித்தார். மாறி மாறி ஏதாவது பண்ணி பெருமாள் ஆராதிச்சுட்டு இருப்பார் ரிஷிகள்லாம். இப்ப ரொம்ப நாள் யோகம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த யோகம் அப்படியே தபஸா மாறி போயிடுது. இப்படி ரொம்ப நாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற போது இந்திரன் பார்த்தான். இந்திரன் என்ன பண்ணினா, இத்தனை குரூரமான கஷ்டமான தீர்க்க சத்திர யாகத்தையே நல்லா பண்ணி முடிச்சுட்டார். அது போராதுன்னு இப்ப தீர்க்கமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த யாகம் பண்ணதுலயே பெருமாளுக்கு ரொம்ப திருப்தி ஏற்பட்டது. இது பெருமாளுடைய க்ஷேத்திரம் வேற. பெருமாள் பிரத்யட்சமா நேரம் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, எங்க வந்து என்ன இந்திரனாக்குன்னு இவர் கேட்டாரானா நம்மளுடைய பதவி பறிபோயிட போறதோ அப்படின்னு பயந்துட்டு இந்திரன் என்ன பண்ணா, வழக்கம் போல அவனுடைய காரியத்தை பண்ணினான். அவனுடைய லோகமான தேவலோகத்திலே கவர்ச்சி நடனம் ஆடக்கூடிய ஒரு தேவலோகத்து பெண், ஒரு அப்சர ஸ்திரீ, ஒரு தேவ மாதுவை அனுப்பி, நீ ரிஷியினுடைய தவத்தை கலைக்குமாறு அவள் முன்னாலே போய் நீ ஆடு அப்படின்னு சொல்ல, அவள் வந்து ரிஷிக்கு முன்னாலே சிருங்கார நடனம் எல்லாம் ஆடுறா. அதனால ரிஷியினுடைய சிந்தையானது கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டு அவர் அப்படி தபஸ் பண்றதை நிறுத்திட்டு அந்த பெண்ணோடு கூட சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படியான காரியத்தில் ஈடுபடுகிறார். இப்படி வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிடுத்து. ரிஷிய தபஸ் பண்றதை கலைச்சுட்டோம். இப்ப நாமளும் கர்ப்பவதி ஆயிட்டோம். இந்த ரிஷிய மேலும் தபஸ் பண்ண விடாம தடுக்கணும் அப்படின்னு அந்த தேவலோகத்து பெண் என்ன பண்ணா, தான் தேவலோகத்து பெண் அப்படின்றத மறைச்சுட்டு நிஜமாவே ரிஷியனுடைய பத்னி போல அவர் கூடவே இருந்துட்டு இருந்தா. இப்படி 12 மாச காலம் அந்த பெண் வந்து அப்படி கர்ப்பத்தோட இருந்துட்டு இருந்தா. ரிஷியும் கர்ப்பிணி ஸ்திரீயாகவும் புது மனைவியாகவும் இருக்கக்கூடிய பெண்ணோடைய கூட அப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தார். தபஸ் பண்றதெல்லாம் நிறுத்திட்டார். இந்திரன் பார்த்தான், நம்ம காரியம் நடந்துடுத்தோ, இது போறோம், இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம். இப்படி 12 மாச காலம் அந்த அப்சர ஸ்திரீ கர்ப்பவதியா இருந்து முதலாழ்வார்கள் அவதாரம் பண்ண அதே வருஷத்திலே அவ 3 பேரும் ஐப்பசி மாசம் மறுநாள் அவதாரம் பண்ணா. ஐப்பசி போய் கார்த்திகை மார்கழி நடுவுல 2 மாசம், 3வது மாசமான தை மாசத்திலே மகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடியதான ஆச்சரியமான மக நட்சத்திரத்திலே கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடிய தேய்பிரையிலே பிரதமைன்னு சொல்லக்கூடிய திதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சென்னைக்கு அருகே இருக்கக்கூடியதான பூவிருந்தவள்ளிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருமழிசைன்னு சொல்லக்கூடிய மகீசார கஷேத்திரத்திலே எம்பெருமானுடைய சுதர்சனம்னு சொல்லக்கூடிய சக்கரத்தினுடைய அம்சமாக திருமழிசை ஆழ்வார் அவதாரம் பண்ணினார். பிறந்த குழந்தை எப்படி இருந்ததுன்னா பிண்டாக்கிருத்தியா இருந்ததுன்னு குரு பரம்பரை சொல்றது. பிண்டாக்கிருத்தின்னா ஒரு பிண்டம் போல இருக்கு. மற்ற குழந்தைகள் ஆட்டமா கைகால் எல்லாம் இல்ல, உணர்ச்சி இல்ல, பிறந்த உடனே குழந்தை அழல, ஏதோ ஒரு பிண்டத்தை பெத்தெடுத்த மாதிரி பெத்தெடுத்திருக்கா அந்த பொண்ணு. இத பார்த்த உடனே வந்த காரியம் ஆயிடுத்து. ரிஷியனுடைய தபஸ் கெட்டு போயிடுத்து. இது நல்ல அழகான சாதாரண குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, இதை வச்சுட்டு வளர்க்கலாம். இப்ப ஏற்பட்ட குழந்தைய நான் ஏன் வச்சுட்டு வளர்க்கணும், எனக்கு என்ன தலையெழுத்தா, நான் என்ன நிஜமா இந்த குழந்தைக்கு அம்மாவான்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணினா, அந்த குழந்தை எடுத்து போய் ஒரு பெரப்பந்தூற்றிலே, அதாவது ஒரு மூங்கில் புதர்ல போட்டு அவ பாட்டுக்கு சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டான். இந்திரன் கிட்ட போய் நான் போன காரியத்தை நல்லபடியா நடத்திட்டேன் அப்படின்னு சொன்னா அவனும் சந்தோஷப்பட்டான். அவ போய் பழையபடி தேவமாதுவா அவருடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த குழந்தையானது பாவம் அழக்கூட தெரியாம பிண்டமாட்டமா அப்படியே மூங்கில் புதர்ல இருக்கு. ரிஷி பார்த்தார், எங்க இந்த பொண்ணுன்னா இந்த மாதிரி போயிட்டான்னு தெரிஞ்சுட்டார். அப்புறம் என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுட்டார். ஓஹோ, என்னுடைய தபஸை கெடுக்கிறதுக்கு இந்திரம் பண்ண சதிதானா இது, இப்ப தெரிஞ்சுட்டேனே, இனிமேல் நான் திரும்ப போய் தபஸ் பண்ணி எனக்கு தபஸை தொடர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னுடைய நிஷ்டையினாலே ஞானத்தினாலே நான் ஆச்சரியமா தபஸ் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு தடங்களே இல்லை, நான் தபஸ் பண்றேன்னு அவரும் போயிட்டார். இப்ப பாவம் இந்த குழந்தை மாத்திரம் பிண்டமாட்டமா அப்படியே அந்த மூங்கில் புதர்ல இருக்கு. இந்த குழந்தைய அந்த ஜெகநாத பெருமாளும் திருமங்கவள்ளி தாயாரும் சன்னதியிலிருந்து அப்படியே பாக்குறா. இந்த குழந்தை இங்க இருக்கிறது கூட யாருக்கும் தெரியலையே. அழுதாதானே குழந்தை அழுறதுன்னு யாரான வந்து எடுத்துப்பா. வந்து பார்த்தாலானா பிண்டமாட்டமா இருக்குதுன்னு பயந்துடுவாளே, இது என்னன்னே தெரியல, இது எட்டுமா என்ன பண்றதுன்னு பயந்துடுவா. குழந்தை எங்க போயிட போறதுன்னு சொல்லி பூமி பிராட்டிக்கு அனுகிரகம் பண்றா. ஏன் பூமி பிராட்டிக்கு அனுகிரகம் பண்றான்னா, பெத்த தாய் மூங்கில் புதர்ல பூமியில போட்டு போயிட்டா, பெத்த தகப்பனும் போட்டு போயிட்டான். இப்ப அந்த குழந்தை எங்க இருக்குன்னா பூமி தாயினுடைய மடியில இருக்கு, தரையில இருக்கு. உடனே பூமி தாய்க்கு பெருமாளும் தாயாரும் அனுகிரகம் பண்ணி அந்த குழந்தைக்கு பூமியினுடைய அனுகிரகத்தினாலே கை கால் முளைக்கும்படியா, மற்ற குழந்தைய போல பார்வை வரும்படியா, உயிர் வரும்படியா, வாயை திறந்து பேசும்படியா, அழும்படியா, என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணி வச்சா.
இப்போ பேதை குழவின்னு சொல்றது போல எதுக்கெடுத்தாலும் வாயை திறந்து அழக்கூடிய ஒரு குழந்தையா மாறி போயிடுது அந்த குழந்தை. வயத்தை பசிக்கிறது அந்த குழந்தைக்கு, உடனே அழ ஆரம்பிச்சது. பூமி பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால, தாயார் பெருமாள் அனுகிரகத்தினால மற்ற குழந்தைகளை போல உயிர் வந்து, கைகால் வந்து, பார்வையெல்லாம் வந்து பசியில அழ ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல அங்க மூங்கிலை அறுத்து அதனால பெரப்பங்கூட, பெரப்பந்தட்டு, பெரம்புடார்காலி எல்லாம் பண்ணி பொழைக்கக்கூடிய அந்த மூங்கில் வெட்டக்கூடிய குளத்திலே தோன்றிய திருவாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் அந்தனர் அல்லாதவர், அவர் வர்றாங்க. வந்து ஏதோ குழந்தை அழறாப்புல சத்தம் கேட்கறதே அப்படின்னு தேடி பாக்குறாரு. பார்த்தா மூங்கில் புதர் கீழே இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு. பார்த்தா குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கையங்காலையும் உதர் ரெண்டு அழுதுன்னு இருக்கு. இவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. இவரும் அந்த திருமழிசை பெருமாளையும் தாயாரையும் பலமுறை பிரார்த்திச்சுட்டு இருக்காரு, எனக்கு குழந்தை பிறக்கணும்னு. சரி, அவாதான் அனுகிரகம் பண்றா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஆசையா கையில் எடுத்துட்டு சுத்தி பாக்குறாரு. குழந்தையினுடைய தாயார் தோப்பனார் யாரான வச்சுட்டு போயிருக்காளா, வந்து கேட்பாளான்னு பார்த்தா யாரும் காணோம். சரின்னு ஆத்து கொண்டு போய் அவருடைய தர்மபத்தினியான பங்கைய செல்வியார்னு சொல்லக்கூடிய அம்மா கிட்ட கொடுக்குறாரு அந்த குழந்தைய. இவருக்கு திருவாளன்னு பேரு, அந்த அம்மாவுக்கு பங்கைய செல்வியார்னு பேரு. அந்த அம்மா வந்து குழந்தைய கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு அத்தனை சந்தோஷம், கண்ணுல ஜலம் அப்படி தாரதாரியா வழியுறது. இவ்வளவு அழகா கண்ணன் ஆட்டமா இருக்கே, குழந்தையில கண்ணன் இப்படிதான் இருந்திருப்பானோ, ஏது இந்த குழந்தை யார் கொடுத்தா சுவாமின்னு கேட்கிறா. இந்த மாதிரி நான் மூங்கில் பெரம்ப இருக்கிறதுக்கு போறச்சு அந்த குழந்தை அங்க இருந்தது, அழுதுன்னு இருந்தது, நான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லவே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் குழந்தை இல்லாத குறத்தீர பெருமாளை எத்தனை நாள் ஏங்கி எழுதிருப்போமோ அதுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணும்படியா பெருமாள் தாயார் இந்த குழந்தைய கொடுத்துருக்கா. சாட்சாத் கிருஷ்ணநாட்டமா இருக்கு இந்த குழந்தைய பார்த்தா அப்படின்னு சொல்லி, இந்த குழந்தை பசியில அழறது, இதுக்கு பால் புகட்டணுமேன்னு நினைச்சா அந்த அம்மா. உடனே கல்யாணமாகி பல வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த அந்த தாயினுடைய திருமார்பிலே பால் சுரக்க ஆரம்பித்தது. ஒரு பெண் கருவுற்று அவள் பிள்ளை பெற்றால் தானே பால் சுரக்கும் அப்படின்னு உலக இயல்புன்னு சொல்றோம். ஆனா அந்த தாயானவள் பகவானிடத்திலே கொண்ட பக்தியினாலே இந்த ஆழ்வாரான குழந்தை அந்த அம்மாவினுடைய கையில பட்ட மகிமையிலே தான் பெற்றுக்கொள்ளாத அந்த வளர்ப்பு தாய்க்கு திருமார்பிலே பால் சுரந்ததுன்னா இந்த ஆழ்வாருடையதான பெருமையை அங்கிருந்தே நாம புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேணும். கண்ணன் எப்படி முதல் நாள் கம்சனுடைய சிறையிலே பிறந்தான் நிக்க ராத்திரியே அந்த குழந்தைய பார்த்து தேவகி பிராட்டி அழறா, வசுதேவர் அழறர், இவ்வளவு அழகான குழந்தைய, ஆனா உன்னையும் இந்த கம்சன் கல்லுல மோதி கொண்டுட போறானே, இத்தனை அழகான ஸ்ரீமன் நாராயண நாட்டமா ஒரு குழந்தைய பெத்துட்டு எங்களால அதை வளர்க்கறதுக்கு முடியலையே, அநியாயமா உன்னையும் நாங்க பலி கொடுக்க போறோமேன்னு அந்த அம்மா அழறா பாவம். அப்போ நான் சாதாரண குழந்தை இல்ல, மத்த 6 குழந்தைகளாட்டும் மக்கள் அறுவரை கல்லிடை மோதன்னு 6 குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை போய் கல்லுல அடிச்சு சாகடிச்சானே கம்சன், அந்த மாதிரி போறதுக்கு நான் ஒன்னும் சாதாரணமான குழந்தை இல்ல. சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அந்த கம்சனுக்கு யமனாக வந்து பிறந்தவன். அம்மானி பயப்படாதே, அம்மானி கவலைப்படாதேன்னு ஆறுதல் சொல்வது போல பிறந்த குழந்தை பிறந்த க்ஷணத்துல சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு ஸ்ரீமன் நாராயணனாக காட்சி தந்தது தேவகி பிராட்டிக்கும் வசுதேவருக்கும்னு ஸ்ரீமத் பாகவதத்துல சேவிக்கிறோமே. அந்த மாதிரி கண்ணை திறந்து பார்க்கல, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல, இன்னும் இந்த குழந்தைக்கு ஞானம் உலக அறிவு ஒன்னும் வரல, பேச ஆரம்பிக்கல. ஆனால் அந்த தாயார் கைக்கு போன உடனே குழந்தை இல்லாத அந்த தாய்க்கும் திருமார்பிலே பால் சுரக்க பண்ணியதான ஒரு சக்தி விசேஷம் கண்ணனை போன்றே இந்த குழந்தைக்கும் ஏற்பட்டதுன்னா, கண்ணனை போன்ற அணித்தர சாதாரணமான பிரபாவத்தை உடையவர் இந்த ஆழ்வார் அப்படின்றத இங்கிருந்தே நாம கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்படியா அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டா, சுவாமி இது எங்கேயோ அழுதுன்ற இருந்த குழந்தைய நீங்க தூக்கிட்டு வரல, பெருமாள் தாயாரே தான் இந்த குழந்தைய கொடுத்திருக்கா. எப்படின்னா நீங்க தான் குழந்தைய எடுத்துட்டு வந்தீங்க, எனக்கு பால் சுரக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாள் தாயாரே நம்ம கிட்ட குழந்தைய கொடுத்து அதுக்கான வசதியும் பண்ணி கொடுக்குறான்னு அர்த்தம் அப்படின்னு கண்கள்ல ஜலத்தை விட்டுண்டு, நந்தகோபன் மணிசிறுபா நான் சுரந்த முலையுனாயே அப்படின்னு பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவித்துக் கொண்டு, யசோதை பிராட்டியினுடைய திருமார்பிலே பால் அருந்தினாயே கண்ணா, பெத்த தாயான தேவகியினுடைய திருமார்பிலே உனக்கு பால் அருந்து கொடுத்து வைக்கவில்லை அவளுக்கு, அந்த பாக்கியம் பெற்ற தாய்க்கே கிடைக்காத பாக்கியம் வளர்ப்பு தாயான யசோதைக்கு கிடைத்தது. உன்னுடைய தாயாரான தேவகியினுடைய ஸ்தானத்திலிருந்து நான் பாடுறேன், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா, நான் உன் தாயாக மாறி நீ என்னிடத்திலே முளைப்பால் இருந்த மாட்டாயான்னு பெரியாழ்வார் கண்ணனுடைய தாய் ஸ்தானத்திலே இருந்து அனுபவித்தாரோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த பங்கைய செல்வியார்னு சொல்லக்கூடிய அம்மா கண்ணனுடைய மறு அம்சமாக இருக்கக்கூடிய நம்ம திருமழிசை ஆழ்வார கையில வச்சுட்டு
கண்ணா நீ பால் சாப்பிடுறா குழந்தைன்னு சொல்லி ஆசையா அந்த குழந்தைக்கு பால் புகட்ட போக அந்த குழந்தை தாய்ப்பாலில் எல்லாம் ஆசை இல்லை. அதற்கு மற்ற குழந்தைகளாட்டமா தாய்ப்பால் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றது, முகத்தை திருப்பிக்கிறது, குழந்தை பாலை சாப்பிடவே இல்லை துளி கூட. சரி என்ன இது குழந்தை பால் சாப்பிட மாட்டேன்றது, ஒருவேளை இப்ப பசியில அழல போல் இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு பால் போட்டலாம்னு சொல்லி எத்தனை முறை முயன்று பார்த்தாலும் குழந்தை தாய்ப்பாலை சாப்பிடல. அதே மாதிரி மல மூத்திராதி தோஷங்கள் இல்லாமல் இருந்தது. மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான இயற்கை கழிவுகள்னு சொல்லக்கூடிய தோஷங்களும் எதுவும் இல்லை. இப்படி கொஞ்ச நாள் அந்த குழந்தை பால் சாப்பிடாம இருக்கு, எந்த கழிவுகளும் ஏற்படவில்லை. ஆனாலும் குழந்தைக்கு நோய் வரல, குழந்தை இழைச்சு போல நன்னா பிரகாசமாவே இருந்துட்டு இருந்தது. இத பார்த்த உடனே இது தெய்வம் கொடுத்த குழந்தைன்னு நினைச்சோம், ஆனா இதுவே தெய்வ குழந்தை தான் போல் இருக்கு, சாப்பிடாமையே உயிர் வாழறது, தாய்ப்பால் அருந்த மாட்டேன்னு சொல்றது, அப்ப இது தெய்வாம்சமான குழந்தை தான் அப்படின்னு அவ நினைச்சுக்கிறா, பெருமைப்படுறா. அந்த மாதிரி சமயத்துல அந்த ஊர்ல ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாத இருக்கக்கூடிய ஒரு வயசான தம்பதிகள், அவளும் பிராமணர் அல்லாத தம்பதிகள், ரெண்டு பேரும் என்ன பண்றா, இப்படி ஒரு தெய்வாம்சமான குழந்தை இந்த ஊர்ல வளர்றதை பார்த்துட்டு அந்த குழந்தையினுடைய அனுகிரகத்தினால குழந்தை பெறாது தாய்க்கும் திருமுலைப்பால் சுரந்ததுன்ற மகிமையெல்லாம் கேள்விப்பட்டு அவ ஆத்துல மாடு வச்சுட்டு இருக்கா. உத்தமமான இந்த மாட்டினுடைய பசும்பாலை சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு வந்து இந்த குழந்தைக்கு கொடுக்கலாம், பெருமாள் ஆட்டமா வசந்த பசும்பாலை ஆட்டம் சாப்பிட்றதான்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு கொண்டாந்து அந்த தாயார் தோப்பினார் திருவாளன் தங்கை செல்வியாரவா கிட்ட கொடுத்து, குழந்தைக்கு பசும்பாலானும் கொடுங்கோ சாப்பிட்றதா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது குழந்தை அதையும் சாப்பிடல. அப்புறம் அவ ரெண்டு பேரும் இது தெய்வ குழந்தை அப்படின்னு குழந்தைக்கு முன்னால முட்டி போட்டு கையை கூப்பி பிரார்த்திக்கிறா. ஆழ்வாரை பார்த்து, நீ யாருன்னு தெரியாது, ஆனா தெய்வம்னு மட்டும் தெரியும், எங்க மேல ஒரு கிருபை ஒரு அனுகிரகம் பண்ணி ஒரு கருணை காட்டி நாங்க ஆசையா கொண்டாந்து இந்த பாலை சாப்பிடணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. உடனே இத்தனை பக்தியா பிரார்த்திக்கிறாளே, இவாளுக்கு அனுகிரகம் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆழ்வார் அந்த பாலை சாப்பிடுறாரு, குழந்தை அந்த பசும்பாலை சாப்பிடுறாரு. எல்லாருக்கும் அத்தனை சந்தோஷம், இந்த பாலையானும் குழந்தை சாப்பிடுறது, ஏன்னா நம்ம ஆழ்வார் அதையும் சாப்பிடலையோன்னு, இந்த பாலையானும் குழந்தை சாப்பிடுறது அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம். இவா இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, பல மாசங்கள் பல வருஷங்கள் தொடர்ந்து இந்த குழந்தை வளர வளர தினம் பசும்பாலை கொண்டாந்து காய்ச்சி கொடுத்துட்டு இருக்கா. குழந்தை நன்னா வளர்ந்துடுத்து, நன்னா புத்தி தெரியறது குழந்தைக்கு, உபநயனம் பண்ற வயசாயிடுத்து குழந்தைக்கு. ஒரு நாள் இந்த வயசானவா பாலை கொண்டு கொடுக்கறச்ச இந்த குழந்தை பாலை சாட்டுது. அப்ப அவ ரொம்ப ஏக்கத்தோட இந்த குழந்தையே ஆசையா பார்த்துட்டு இருந்தா. அப்போ அந்த தாயார் தோப்பனாருடைய கண்கள் கலங்கி இருந்ததை பார்த்துட்டார் ஆழ்வார். உங்களுடைய மனசுல என்ன ஓடுறதுன்னு தெரியறது, நமக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு பால் புகட்டி ஆசையா வளர்க்கலாமேன்னு நீங்க எல்லாம் ஏங்குறீங்க ரெண்டு பேரும் புரியறது எனக்கு. அதனால அன்னைக்கு முழுசா பாலை சாப்பிடாம முக்கால்வாசி பாலை சாப்பிட்டுட்டு மீதி பாலாவா கிட்ட கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, இந்த மிச்ச பாலை கொடுத்த அந்த பாலை வந்து புதுசா இளைஞ ஆழ்வாரவாளை பார்த்து சொல்ற, உங்களுக்கு மீண்டும் தந்தோம் நல்ல பாகவதோத்தமன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றார். அப்படியே அந்த அம்மா கர்ப்பம் தரித்து 10வது மாசம் ஆச்சரியமா அந்த இளமை திரும்பிய முதும் தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கனிகிருஷ்ணன் அப்படின்னு பெயர் சாத்தினா, தமிழ்ல கனிகண்ணன் சொல்றது உண்டு. அந்த குழந்தை ஆழ்வாருடைய பிரசாதமான பால சாட்டு வளர்ந்த அனுகிரகத்தினாலே ஆச்சரியமா அந்த குழந்தைக்கு நல்ல பக்தி, நல்ல ஞானம், நல்ல ஆச்சாரம், அனுஷ்டானம் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆழ்வார்ல கால்வாசியோன்னு சொல்லும்படியான ஒரு பெருமையோட கூட பரம ஸ்ரீ வைஷ்ணவனாக அந்த குழந்தை வளர்ந்துட்டு வந்தது. இப்படியே அந்த குழந்தை வளர்ந்துட்டு வந்தது, அவளும் சந்தோஷப்பட்டா. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ஆழ்வாரனுடைய கதைக்கு வந்தோமானா, ஆழ்வாருக்கு இப்ப 7 வயசு 8 வயசு ஆக போறது, 7 வயசு முடிஞ்சு 8 வயசு ஆக போறது.
பிராமணம் அஷ்டவர்ஷம் உபநயீத அப்படின்னு ஆச்சரியமா பிராமணனுக்கு 8 வயசுல உபநயனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. இவர் பார்கவ மகர்ஷின்னு சொல்லக்கூடிய ரிஷியனுடைய புத்திரர், பிராமணரோ இல்லையோ, அவருடைய உடம்புல இருந்து வந்தவர் தானே இவர். அதனால பிராமணனுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஞான அனுஷ்டானங்கள் எல்லாம் இவர் உடம்பிலே உண்டு. அதுவும் ரிஷி புத்திரர் வேற. ரிஷிக்கு எத்தனை ஊற்றம் இருக்குமோ ஞானம் கர்மம் பக்தியில அத்தனை இருந்தது இந்த குழந்தைக்கும். 8 வயசு ஆன உடனே பார்த்தது குழந்தை. நியாயமா நம்ம அப்பா கிட்ட வளர்ந்துருந்தா இந்நேரம் நமக்கு உபநயனம் ஆகி இருக்கணும், வேதாத்தியனம் எல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனா பிராமணர் அல்லாத இவர்களால் வளர்க்கப்பட்டபடியினாலே நமக்கு உபநயனமோ வேதாத்தியனமோ பண்ணி வைக்கக்கூடியதான வழி ஏற்படவில்லை. வேதாத்தியனம் பண்ணல, உபநயனம் ஆகலன்றதுக்காக எது பிரம்மம் அப்படின்னு தியானம் பண்ணி அந்த பிரம்மம் யாருன்னு தெரிஞ்சுண்டு மோட்சம் போகக்கூடிய வழியை இழந்து விடக் கூடாது. யக்ஞோபவீதம் வேதம் இதெல்லாம் திரைவர்ணிகர்களுக்குத்தான் சொல்லி இருந்தாலும் திரைவர்ணிகர் அல்லாதவர்களுக்கு மோட்சம் இல்லைன்னு ஒன்னும் சொல்லலையே. அதனால 4ஆம் வர்ணத்தவர்களாலே வளர்க்கப்பட்டிருந்தாலும் யக்ஞோபவீதம் வேதம் இதெல்லாம் இல்லைன்னாலும் நாமளும் மோட்சத்துக்கு போக வேண்டாமான்னு இந்த குழந்தை 8 வயசுலயே சிந்திக்க ஆரம்பிக்கிறது. உடனே என்ன பண்ணிட்டு ஆத்துல வளர்த்த அம்மா அப்பாவாண்ட சொல்லி விடை பெற்று கொண்டு, நான் யோகத்துல ஆழ போறேன், நான் யோகாபியாசம் பண்ண போறேன், எது பிரம்மம்னு தெரிஞ்சுண்டு பிரம்மத்தை அடைய வழியில இறங்க போறேன், அதனால நான் என்ன பண்றேன், நான் ஆத்த விட்டு கிளம்புறேன்னு சொல்லி அவள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு திருமழிசையை விட்டு கிளம்பிடுத்து குழந்தை. வனத்துல போய் உட்கார்ந்துட்டு ஆச்சரியமா எந்த மதத்திலே பிரம்மம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, எந்த மதத்திலே மோட்சம் நல்ல ரீதியிலே சொல்லப்பட்டிருக்கு, நிஜமாவே எந்த மதத்தை சார்ந்தால் நமக்கு மோட்சம் அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்றது இந்த குழந்தை. வேதம் சொல்றது காரணம் துத்யேயா, எவன் இந்த உலகங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறானோ, எவன் இந்த உலகங்களை எல்லாம் படைத்தானோ, எவன் இந்த உலகங்களை எல்லாம் தாங்குகிறானோ, எவன் இந்த உலகங்களை எல்லாம் ரட்சிக்கிறானோ, பிரளய காலத்தில் எவனிடத்திலே இந்த உலகங்கள் எல்லாம் போய் லயமடைகிறதோ அவன்தான் இந்த உலகங்களுக்கெல்லாம் காரணம், ஜெகத் காரணம். ஒருத்தன் மோட்சத்துக்கு போனோம்னு நினைச்சா அந்த ஜெகத் காரணம் எதுவோ அதை தியானிக்க வேண்டும். காரணம் து தியேயகா, ஜெகத் காரணம் எதுன்னு தெரிஞ்சுன்னு தியானம் பண்ணினா, அதாவது பக்தி யோகம் பண்ணினா, தபஸ் பண்ணினா அந்த பிரம்மத்தை அடையலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆழ்வார் பார்த்தார், காரணம் து தியேயகான்னு ஜெகத் காரணத்தை தியானம் பண்ணினா மோட்சம் போலான்னு வழி தெரிஞ்சு போயிடுத்து. ஆனா எது பிரம்மம்னு பார்த்தார். உலகத்துல நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய சமயங்கள் இருக்கு. ஒரு மதத்துக்காராலும் இவன்தான் பிரம்மம், இவன்தான் பிரம்மம், இவன்தான் பரம்பொருள்னு அவாவா மதத்து சுவாமியை தான் பரம்பொருள்னு சொல்றா. யார்தான் நிஜமான பரம்பொருள், யார்தான் நிஜமான ஜெகத்காரணம், எதுதான் உண்மையான பரபிரம்மம் அப்படின்னு ஆழ்வாருக்கு குழப்பம். அம்மாழ்வார் சாதிக்கிறாரோ இல்லையோ, வணங்கும் துறைகள் பலபலவாக்கி அப்படின்னு பிணங்கும் சமயம் பலபலவாகையாலே நிறைய மதங்கள் இருக்கு நம்மள குழப்பறதுக்கு. அதனால இதுல எது சரியான மதம் அப்படின்னு யார கேட்டாலும் என்ன சொல்ல போறா, அவாவா மதங்கள் தான் வசந்ததுன்னு அவாவா சொல்ல போறா. நிஜமாவே எந்த மதம் வசந்ததுன்னா வேற வழியே இல்ல, ஒரு மதத்திலையும் இறங்கி ஆராய்ஞ்சு பார்த்துடலாம்னு இந்த குழந்தை சவால்ல இறங்கிடுத்து. நமக்கெல்லாம் அந்த மாதிரி முடியாத சுவாமி. நான் 4700 வருஷம் வாழ்ந்தவர், நித்தியசூரியனுடைய அம்சம், ரிஷியினுடைய பிள்ளை, யோகம் எல்லாம் பண்ணக்கூடியவர், பெருமாளோட நேர பேசக்கூடியவர். அவர் இந்த ஆராய்ச்சி எல்லாம் இறங்குறதுன்றது அவருக்கு சர்வசாதாரணம். நாம வாழறதே 60 வருஷமோ 70 வருஷமோ, நமக்கெல்லாம் எங்க அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்க போறது. ஆகையினாலேதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம், அவனை சரணாகதி பண்ணா மோட்சம்னு சுலபமான வழியை காட்டி கொடுத்திருக்கா. நாம அதை மாத்திரம் கடைபிடிச்சிட்டு போனா போறோம். சில பேர் கேட்பா சுவாமி இந்த காலத்துல, என்ன கேட்பான்னா விதண்டாவாதம் பண்றதுன்னு பேரு. அதாவது முதலாழ்வார்கள் 3 பேரும் வந்தா தாயாரும் பெருமாளும் தான் பரம்பொருள், அவளை சரணாகத்தியோ பக்தியோ பண்ணா மோட்சத்துக்கு போயிடலாம்னு சொன்னா நீங்களும் சரின்னு தலையாட்டின்றீங்க. அவ எங்கேயானோ ஆராய்ச்சி பண்ணாலா, பெருமாள் தான் பரம்பொருள், தாயார் தான் பரம்பொருள், அவள் அடையறதான் மோட்சத்துக்கான வழி அப்படின்னு அவ எங்கேயானோ ஆராய்ச்சி பண்ணாலா? எதை வச்சு நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சில பேர் தர்க்கம் பண்ணுவா, வாதம் பண்ணுவா. அவளுக்கு வாயை அடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது திருமழிசை ஆழ்வாருடைய சரித்திரம். இந்த ஆழ்வார் ஒரு மதத்துக்கும் போறார், ஒரு மதத்தையும் பிராக்டிஸ் பண்றார் ஆழ்வார். அவரே சொல்றார், சாக்கியம் கற்றோம், சமன் கற்றோம், சங்கரனார் இயற்றிய ஆகம நூல் ஆராய்ந்தோம் அப்படின்னு உலகத்துல என்னென்ன மதங்கள் இருக்கோ அத்தனை மதங்களையும் ஆழ்வார் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறார். முதல்ல கபில மதம்னு ஒரு மதம், அந்த மதத்துக்கு போறார். கபில மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்குறார்.
அந்த மதத்து விஷயங்களை எல்லாம் கடைபிடிச்சுட்டு கபில மதத்தை சேர்ந்தவரா கொஞ்சம் வருஷங்கள் வாழ்ந்துட்டு வரார். அப்புறம் அந்த மதத்துல பரம்பொருள் இதுதான்னு தெளிவா சொல்லல, நிஜமான மோட்சம் பலனா சொல்லலன்னு சொல்லி அந்த மதம் வேஸ்ட் அப்படின்னு அதுல இருந்து வந்துடுறார். அடுத்தது பதஞ்சலி மகம்னு ஒரு மதத்துக்கு போறார். அங்க போய் அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பாக்குறார். அங்கேயும் பிரம்மம் தெளிவா சொல்லப்படல, அதுவும் மோட்சம் கிடையாதுன்னு அங்கேருந்து வந்துடுறார். அந்த மாதிரி சாக்கிய மதம், சமண மதம், புத்த மதம் அப்படின்னு லோகத்துல என்னென்ன மதங்கள் எல்லாம் உண்டோ எல்லா மதத்திலையும் இறங்கி ஒரு நாள் 2 நாள் இல்ல, முழுசா அந்த மதத்தை தெரிஞ்சுண்டு அந்த மதத்தை சேர்ந்தவனாவே வாழணும்னா எவ்வளவு வருஷ காலங்கள் அந்த மதத்துல வாழணுமோ அத்தனை வருஷ காலங்கள் வாழ்ந்து நல்லா தெளிவா ஆராய்ச்சி பண்ணி அந்த மதங்களிலே தெளிவான மோட்ச மார்க்கம் சொல்லப்படல, இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு தத்துவம் சொல்லப்படல, அவனை அடைவதற்குரிய வழியும் சொல்லப்படல, ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய பலனும் சொல்லப்படல. அதனால அந்த மதம் குழப்பக்கூடிய மதமாக இருக்கிறது. அந்த மதத்தை அவலம்பித்தால் ஆசிரியித்தால் ஜீவனுக்கு நிஜமான மோட்சம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அந்த மதத்தை விட்டுட்டு வந்துடுறார். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் வைதிக மதம் அவைதிக மதம்னு 2 விதமா இருக்கும். அதாவது வேதத்தை ஒத்துக்கொண்டோ வேத வழியிலே போகக்கூடிய மதங்களுக்கு வைதிக மதங்கள்னு பேரு. வேதத்தை ஒத்துக்காம தான் தோன்றித்தனமா தான் நினைச்சதுதான் சட்டம்னு சொல்லக்கூடியதான மதங்களுக்கு அவைதிக மதங்கள்னு பேரு. அதே மாதிரி பாஷண்டி மதங்கள், குதுருஷ்டி மதங்கள்னு 2 விதமான மதங்கள் உண்டு. பாஷண்டி மதம் அப்படின்னா வேதம் இருக்குன்னு ஒத்துப்பான், ஆனால் வேதம் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டான். வேதமே இல்ல, வேதம் பொய்யே, வேதம் எல்லாம் யாரோ சொன்னதே ஏமாத்தினதே அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துக்கு புறம்பா நடக்கக்கூடியவன். அவனுக்கு வேத பாகிய மதம், வேதத்துக்கு புறம்பான வேதத்துக்கு வெளியில இருக்கக்கூடியவன் அர்த்தம் பேர் அவனுக்கு. குதுருஷ்டி மதம் அப்படின்னா வேதத்தை ஒத்துண்டு வேதத்துக்கு தப்பா அர்த்தம் சொல்லுவான், சரியான அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது அவனால. அந்த மாதிரி குதுருஷ்டி அப்படின்னா தப்பான பார்வையாலே வேதத்தை அணுகக்கூடியவன். அந்த மாதிரி பலவிதமான மதங்கள்லயும் ஒரு இடம் விடாம எல்லா மதங்கள் லோகத்துல என்னென்ன மதங்கள்னு இருக்கோ அத்தனை மதங்கள்லயும் இறங்கி வாழ்ந்து பார்த்துட்டார். இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 700 வருஷங்கள் இந்த மாதிரி பல மதங்கள்ல இறங்கி ஆராய்ச்சி பண்ணார். அந்த மாதிரி சமயத்துல ஆழ்வார் சாதிக்கிறது போல அரியார் சமணர் அயர்த்தார் பவுத்தர் சிறியார் சிவப்பட்டர் அப்படின்னு சமண மதம் என்ன, புத்த மதம் என்ன, சைவ மதம் என்ன, எந்த மதமும் தெளிவான மதம் அல்ல, நிலையான மதம் அல்ல அப்படின்னு அங்க இதெல்லாம் வந்துடுறார். கடைசியா இவர் சைவ மதத்திலே சிவபக்தரா ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கார். சிவபக்தரா இருந்துட்டு சிவன் தான் பரம்பொருள் அப்படின்னு நினைச்சுட்டு சிவனை நோக்கி தியானம் பண்றதுதான் மோட்சத்துக்கான வழி, சிவன் தான் மோட்சம் கொடுப்பான்னு சொல்லக்கூடிய சைவ மதத்திலே ரொம்ப நாள் இருந்துட்டு வரார். அப்போ முதலாழ்வார்கள்ல 3வது ஆழ்வாரான பேயாழ்வார் இவரை சந்திக்கும்படியா பெருமாளுடைய சங்கல்பம் ஏற்படுறது. அதாவது ரிஷியனுடைய புத்திரரா பிறந்தார், ரிஷியே எது சமயம்னு காட்டி கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்ல. அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ண போயிட்டார், அம்மா பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டா, ஒன்னும் தெரியாத பாமரால் வளர்த்தா, இவருக்கு ஞான பசியாவால தீர்க்க முடியல, சரி ஞானம் சம்பாதிக்கிறேன்னு வந்துட்டார். இப்படி பல மதங்கள்ல இறங்கி கடைசியில இந்த மதத்துல ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கார். இவர் இப்படியே இருந்துடக்கூடாது, இவர் அவதாரம் பண்ணினது ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள்னு தெரிவிக்க, அது ஒரு ஆச்சாரியன் மூலமாக தெரிவிக்கப்பட வேண்டியது கடமை, சம்ஸ்காரம் அப்படின்றபடினால முதலாழ்வார்கள்ல 3வது ஆழ்வாரான பேயாழ்வார் இருக்கார் பாருங்க, அவரை இவரை சந்திக்கும்படியான ஒரு சங்கல்பத்தை பெருமாள் பண்ணினான், ஒரு அற்புதத்தை பண்ணினான் பெருமாள். அப்போ பேயாழ்வார் அவதாரம் பண்ணின திருவள்ளிக்கேணி மயிலை இருக்கு பாருங்க, மயிலாப்பூர், அதுக்கு சமீபத்திலே கொஞ்ச நாள் இந்த திருமழிசை ஆழ்வார் சிவனை வணங்கிண்டு யோகம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்திலே ஒரு மண்டபத்தினுடைய தூண்ல சாஞ்சுண்டு திருமழிசை ஆழ்வார் சைவரா இருந்துட்டு சிவனை தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பேயாழ்வார் என்ன பண்ண, ஒரு கணத்துல ஓட்ட பக்கெட் மாதிரி ஒரு பாத்திரம், அடி இல்லாம ஒழுகக்கூடிய பாத்திரம், ஒழுகல் பாத்திரத்தை கையில வச்சுட்டு அந்த ஒழுகிற பாத்திரத்தை கொண்டு கணத்துல இருந்து ஜலத்தை எடுத்து எடுத்து ஒரு செடிக்கு ஊத்துறார். அந்த செடி எப்படி இருக்குன்னா, செடி எப்படி இருக்கணும், பொதுவா வேர் பூமியில நடப்பட்டிருக்கணும், செடியினுடைய உச்சி வானத்தை நோக்கி இருக்கணும். ஆனா இவர் தலைகீழ செடியை நட்டுட்டு வேர் வானத்தை நோக்கி இருக்கு, செடி பூமிக்குள்ள புதைச்சு வச்சுட்டு ஓட்ட பாத்திரத்துல ஜலத்தை சேர்ந்து அதுல ஊத்தின்னு இருக்கார். இத பார்த்தார் திருமழிசை ஆழ்வார், கோபம் வந்துடுத்து இவருக்கு. பார்த்தா பெரிய சுவாமி ஆட்டமா மகாநாட்டமா தெரியுறீங்க, ஒரு செடியை எப்படி நடணும்னு தெரியல உங்களுக்கு, ஒரு செடிக்கு எப்படி ஜலம் குத்தணும்னு தெரியல உங்களுக்கு, செடி எப்படியா நடுவா, ஒழுங்கா வேர் பூமிக்குள்ள போற மாதிரி நடுங்க, அப்பதான் வேர் பரவ ஆரம்பிக்கும், வேர் ஊன்ற ஆரம்பிக்கும், நன்னா வளரும் செடி.
அதே மாதிரி ஒழுகல் பாத்திரத்துல எத்தனை நாழி நீர் இறைச்சாலும் அது அந்த திரும்ப அந்த கணத்திலேயே தான் ஒழுமே தவிர வீணாகமே தவிர கொஞ்சம் ஜலம் கூட நிக்காததுல. இது கூட தெரியாம எதுக்கு இந்த காரியம் பண்றீங்கன்னு கோச்சுட்டார். பேயாழ்வார் இதைத்தான் உம்ம வாயிலிருந்து எதிர்பார்த்தேன்னு சொல்வது போல சிரிச்சுண்டே ஒரு வார்த்தை சொன்னார். நீ பண்ற காரியமும் இப்படிதான் இருக்கு அப்படின்னார். என்ன நான் பண்ற காரியம் எப்படி இருக்கா? நான் எவ்வளவு பெரிய ரிஷியனுடைய பிள்ளை, 700 வருஷங்கள் பல மதங்கள்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு தெளிவுடைய ஞானியா இருக்கேன், என்ன போய் நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, அப்படி இல்ல 700 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்ப என்ன தெரிஞ்சுண்ட அப்படின்னார். சிவன் தான் பரம்பொருள், சிவன் தான் மோட்சம் கொடுப்பான்னு தெரிஞ்சுட்டேன்னார். அந்த உணர்வு நீ பண்ணக்கூடிய தியானம் இருக்க, அது எப்படின்னா இந்த மாதிரி செடியை தலைகீழ நட்டுட்டு அதுக்கு ஓட்ட பாத்திரத்தினால ஜலம் இறைக்கிறது போலதான். உண்மையில் பரம்பொருள் அல்லாத ஒருவனை பரம்பொருள்னு நினைச்சுண்டு அங்க காலத்தை வீணாக்கின்றிருக்கீங்கன்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு வேதங்களை கொண்டும் சாஸ்திரங்களை கொண்டும் நிரூபித்தார். நிரூபித்த உடனே இவருக்கு அப்பதான் உணர்ச்சி வந்தது போல ரொம்ப சந்தோஷமா கண்ணுல ஜலம் பெருக அப்படியே அந்த பேயாழ்வாருடைய திருவடியில விழுந்து சேவிக்கிறார். சுவாமி, இத்தனை வருஷம் நான் பண்ண ஆராய்ச்சியில எனக்கு கிடைக்காத பதில நீங்க ஒரு க்ஷணத்துல சொல்லிட்டீங்க. ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள், அவனை அடையிறதுதான் மோட்சம் போறதுக்கான வழி, அவன் தான் நிலையான மோட்சத்தை கொடுப்பான், அவனுடைய மதமான ஸ்ரீ வைஷ்ணவ மதம் தான் நிலையான உசந்த மதம்னு நீங்க எனக்கு சொல்லி புரிய வச்சுட்டீங்க. நீங்க தான் எனக்கு ஆச்சாரியன்னு சொல்லி முதல்ல ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வாருக்கு இன்னொரு ஆழ்வார் ஆச்சாரியரானது இங்கதான். ஆழ்வாருக்கே ஆச்சாரியனான ஆழ்வாரானபடியினாலே பெரிய ஆழ்வார்னு பேயாழ்வார்னு திருநாமம் அவருக்கு. இப்படி பேயாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே சைவராக இருந்தவர் திருந்தி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வந்துட்டார். பிறந்து 700 வருஷ காலங்கள் சாக்கியம் கற்றோம், சமன் கற்றோம், சங்கரனார் இயற்றிய ஆகமநூல் ஆராய்ந்தோம், சிவனாலே பண்ணப்பட்ட சைவாகமத்தை எல்லாம் கூட கரைத்து குடித்தேன். ஆனால் எனக்கு இவர்தான் பரம்பொருள்னு தெரிஞ்சுக்க முடியல, இதுதான் நிலையான மோட்சம்னு புரிஞ்சுக்க முடியல, எது சாஸ்வதமான மதம் அப்படின்னு எனக்கு புரியல. ஆனா எப்படி தெரியுமா எனக்கு பெருமாள் தான் பரம்பொருள்னு தெரிஞ்சது? பாக்கியத்தால். ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, பேயாழ்வார்னு சொல்லக்கூடிய எங்க ஆச்சாரியனை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அவருடைய அனுகிரகத்தினாலே யார் பரம்பொருள்னு நான் தெரிஞ்சுட்டேன். 700 வருஷங்கள் சொந்த முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்காத விஷயத்தை ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே ஒரு க்ஷணத்திலே தெரிந்து கொண்டேன். அது பெரிய பாக்கியம் தானே. என்ன தெரிஞ்சுட்டேன்னா, செங்கட்கரியானை சேர்ந்து ஆச்சரியமான கண்ணன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே, அவனை சேர்ந்து ஸ்ரீ வைஷ்ணவனா ஆயிட்டேன். யாம் தீதிலோம், இனிமேல் எனக்கு ஒரு குறையும் இல்லை. எங்கட்கு அரியதொன்றுமில், என்னுடைய ஆத்மா இனிமேல் வீணா போகாது, வைகுண்டத்துக்கு தான் போகும். எனக்கு இனிமேல் கஷ்டமான விஷயம்னு இந்த லோகத்துல ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லா லோகங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியார்னு ஆனதுக்கு பிறகு எனக்கு என்ன கவலை இருக்க முடியும்? இந்த உலகத்துல என்னால முடியாத காரியம்னு ஒண்ணு இருக்க முடியுமோ? அதனால எங்க ஆச்சாரியன் என்னை திருத்தி பணி கொண்டார் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணனை அடைவதும் பாக்கியம் அப்படின்றத உணர்த்தினார் இந்த ஆழ்வார். ஒருத்தன் தேவதாந்திர சம்பந்தத்தை எல்லாம் பூரணமா விட்டுட்டு ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்கிற உணர்ச்சியோட வாழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் முதலான பெரிய பாக்கியவசம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி எனக்கு இருக்கு, அதனால நான் அப்படி இருக்கேன்னு சொல்லி இந்த ஆழ்வார் மார்த்தட்டின்றார். இப்படி பல மதங்கள்ல இறங்கி ஆராய்ச்சி பண்ணி அந்த மதங்கள் எல்லாம் நிஜமான பரம்பொருள் சொல்லப்படவில்லை என்று அந்த மதங்கள் எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி அதெல்லாம் கை கழுவிட்டு வந்தார் இந்த ஆழ்வார். இப்ப ஒத்துப்பாய்வா, இவர் நிஜமாவே அந்தந்த மதங்கள்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்ததுனால இவர் சொல்றதுதான் சரி அப்படின்னு ரிசர்ச் ஓரியன்டா ஆழ்வார் ஸ்தாபனம் பண்ணதெல்லாம் ஒத்துக்கக்கூடியதான காலம் இது. அப்படி இந்த ஆழ்வார் பல புறச் சமயங்களை எல்லாம் பயிர்ல களை எடுக்கிறது போல களை எடுத்துட்டு அப்படி ஸ்ரீ வைஷ்ணவரா ஆச்சாரியனான பேயாழ்வாரை சேவித்துக் கொண்டு பெருமாளை நோக்கி தியானம் பண்ணிட்டு, இத்தனை நாள் சிவனை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருந்தார், இப்ப பெருமாளை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்கார். தியான விஷயம் மாறி போயிடுத்து, நிஜமான ஜெகத்காரணம் எதுவோ அதை தியானம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ இப்படி பரம ஸ்ரீ வைஷ்ணவரா பரம வைதிகரா ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய சித்தாந்தமான விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சேர்ந்தவரா கிட்டத்தட்ட 400 வருஷ காலங்கள் ஸ்ரீ வைஷ்ணவரா வாழ்ந்துட்டு வரார். முதல்ல ஒரு 700 வருஷம் பல மதங்கள்ல போச்சு, இப்ப ஸ்ரீ வைஷ்ணவராகி ஒரு 400 வருஷம் வாழ்ந்துட்டு வரார். மொத்தம் 1100 வருஷம் ஆயிடுத்து ஆழ்வாருடைய வயசு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல பெருமாள் இவரை எதுக்கு ஆழ்வாரா படைச்சோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றுற சமயம் வந்துடுத்தோன்னு இவரை பார்த்து ஒரு சங்கல்பம் பண்ணி அனுகிரகம் பண்ணினான்.
எதுக்கு ஆழ்வாரா படைச்சது? வேதத்தினுடைய சாரமான தத்துவஹித புருஷார்த்தங்களை தமிழ் பாசுரமாக வெளியிட வேணும்னு படைச்சது. உடனே பெருமாள் வேதத்தினுடைய எல்லா சாரங்களையும் ஆழ்வாருக்கு தெரியப்படுத்தலாம். மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், வேதம் சாஸ்திரம் புராணம் இதிகாசம்னு லோகத்துல என்னென்னவெல்லாம் ஒருத்தன் தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை ஞானமும் இந்த ஆழ்வாருக்கு வரும்படியா ஸ்ரீமன் நாராயணன் அனுகிரகம் பண்றான். இந்த ஆழ்வாருக்கு எல்லாம் தெரியறது. என்னென்னவெல்லாம் தெரியறது? 4 வேதம் தெரியறது, அங்கங்கள் தெரியறது, சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரியறது, புராண இதிகாசங்கள் தெரியறது. ஸ்ரீமன் நாராயணனே எல்லா தேவதைகளுக்கும் சுவாமியானவன், அவனே எல்லோரையும் படைத்தான், அவனே பரம்பொருள், அவன் திருமகள் கேள்வன், பிராட்டியோடு கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்தத்தினுடைய தத்துவமான விஷயங்கள் எல்லாம், சாரமான விஷயங்கள் எல்லாம் தெரியறது. இப்படி தத்துவ ஞானம் வந்து இவர் பெருமாளை அனுபவிக்கிற போது பெருமாள் இவருக்கு இன்னும் நிறைய ஞானத்தை கொடுக்கணும்னு திருவுள்ளம்பத்தினர். அப்ப பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இவருக்கு ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவின்னு 3 தேவிமார்கள் உண்டுன்னு பெருமாளுடைய பிராட்டிமார்களை பத்தி தெரிஞ்சுக்கிறார். அவருக்கு நிறைய ஆபரணங்களும் ஆயுதங்களும் அவரோட கூட சேர்ந்து நித்தியசூரிகளா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறார். அவருக்கு பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சைன்னு 5 நிலைகள் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறார். அவருடைய விபூதி, அதாவது செல்வம், ஐஸ்வர்யம், நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய வைகுண்டம் 1, லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி மண்டலம் 2, இது எல்லாத்துக்கும் ஒரே சுவாமியாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் தான்றதை தெரிஞ்சுக்கிறார். உலகத்தை படைக்கிறது, காப்பாத்துறது, பிரளய காலத்துல சம்ஹாரம் பண்றது, இதையெல்லாம் பெருமாள் லீலையா பண்ணிட்டு இருக்கான். பெருமாளுக்கு இதெல்லாம் லீலைகள் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். இப்படி பகவானை பத்தி, சிருஷ்டியை பத்தி, தன்னை பத்தி, மோட்சத்தை பத்தி, வைகுண்டத்தை பத்தி என்னென்ன தெரியணுமோ அத்தனையும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால இந்த ஆழ்வாருக்கு தெரிஞ்சிடுது. இப்ப அவர் தெரிஞ்சின்ற விஷயங்களை எல்லாம் ஆச்சரியமா திவ்ய பிரபந்தங்களாக பாட ஆரம்பிக்கிறார். இப்படி ஆழ்வார் பாடினதுதான் நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபந்தம், திருச்சந்த விருத்தம்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரபந்தம். எப்படி சிருஷ்டி உற்பத்தி ஆச்சுன்ற ஞானத்தை எல்லாம் பெருமாள் புகட்டினாரோன்னு அதை கொண்டு நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு சொல்லி பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மா மூலம்தான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணினான் கிரமேன அப்படின்ற விஷயத்தை தன்னுடைய நான்முகன் திருவந்தாதி முதல் பாட்டிலேயே தெரிவித்து, அந்த நான்முகன் திருவந்தாதி கடைசியில இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை அப்படின்னு மும்மூர்த்திகள்ல இன்னும் 2 பேரா சொல்லக்கூடிய பிரம்மா, ருத்ரன், இவாளுக்கெல்லாம் கூட இவன் தான் சுவாமி, இவன் தான் எல்லோருக்கும் நாதன், இவனாலதான் எல்லாம் நிக்கிறது, எல்லாம் இவனிடத்துலதான் போய் சேரணும்னு சொல்லக்கூடிய இவனே பரம்பொருள் என்பதை வெளியிட்டருளினார் இந்த ஆழ்வார். இப்படியே ஆழ்வார் பிரபந்தங்களை பாடிந்து ஒரு 700 வருஷ காலங்கள் திருவள்ளிக்கேணின்னு சொல்லக்கூடியதான திவிதேசத்திலே கைரவினி சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியினுடைய கரையிலே 700 வருஷங்கள் பெருமாள் அனுபவிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். பகவானை நினைச்சு பெரிய யோகம் பண்ணிட்டு இருக்கார். இது ஒரு 700 1800 வயசாயிடுத்து ஆழ்வாருக்கு. இப்போ இந்த மாதிரி சமயத்துல நந்தி வாகனத்து மேல பார்வதியும் சிவனும் 2 பேரும் சூலாயுதத்தெல்லாம் கையில பிடிச்சுட்டு அப்படியே ஆகாசத்துல போயிட்டு இருக்கா. ஆழ்வாருக்கு மேல இவ பறந்துட்டு இருக்கிறச்ச பார்வதி கொஞ்சம் இறங்கி கீழே பாக்குறா. வேற ஏதோ பல 100 வருஷங்கள் தியானத்துல இருக்கிறவர் போல இருக்கார். இவரை சுத்தி ஒரு ஒளி வட்டம் தெரியறது, பெரிய மகானா இருப்பார் போல் இருக்கு, இவர் யாருன்னு தெரிஞ்சுட்டு போலாம் வாங்கன்னு சிவன் சொல்றார். அப்ப சிவன் சொல்றார், இவர் மகானுபாவர், நம்மளை எல்லாம் கண்டுக்க மாட்டார், எதுக்கு நாம போய் அவமானப்படுறது, பேசாம போயிடலாம் வான்னு சொன்னார் சிவன். பார்வதி சும்மா இல்லாம இல்ல இல்ல அது என்ன வேணாலும் ஆட்டம், யாருன்னு கண்டுட்டு போறதே சரி, வாங்க போலான்னு கைப்பிடிச்சு அழிச்சும் போயிட்டா. இப்ப சிவனும் பார்வதியும் நந்தி வாகனத்து மேல ஆழ்வார் இருக்கிற இடத்துல அவருக்கு முன்னால வந்து நிக்கிறா. ஆழ்வார் லேசா நிமிந்து பார்த்தார். வந்திருக்கிறவன் சிவன் பார்வதின்னு தெரிஞ்சுட்டார். அவர் பாட்டுக்கு சட்டை பண்ணாம தலையை குனிஞ்சுட்டு அவர் காரியத்தை பண்ணிட்டு இருந்தார். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, கிழிஞ்ச வேஷ்டியை தைச்சுட்டு இருக்கார் ஆழ்வார். ரொம்ப நாள் உடுத்தி உடுத்தி வேஷ்டி கந்தையா போயிடுத்து. அந்த வேஷ்டியை ஊசி நூலை கொண்டு தைச்சுட்டு இருக்கார் ஆழ்வார். இவ வந்து நிக்கிறா. உடனே அந்த ஊசி நூலை கீழே வச்சுட்டு எழுந்து நின்று நமஸ்காரம் பண்ணணும்னு இவ எதிர்பார்த்தா. ஆனா ஆழ்வாருக்கு அந்த அவசியம் இல்லைன்றபடினால அவர் பாட்டுக்கு ஊசி நூலை தைக்க ஆரம்பிச்சுட்டார். உடனே சிவன் கோபத்தோடு கூட, நான் ஒரு தெய்வம், நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் ஆம்படியாலோடு கூட முன்னால, நீங்க என்ன கண்ணால கூட பார்க்காம அலட்சியம் பண்ணிட்டு இந்த மாதிரி கிழிஞ்ச கந்தையை போய் தடிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டான். உன்னால ஆக வேண்டிய காரியம் ஒன்னும் இல்லை எனக்கு, அதனால உன்னை மதிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு இவர். சிவனுக்கு கோபம் வந்துடுத்து. உடனே பார்வதி கோபப்படாதுங்கன்னு சமாதானப்படுத்துறா. உடனே சிவன் என்ன பண்ணார், இப்ப நீங்க என்ன வந்து அலட்சியம் பண்ணாலும் ஒரு காலத்துல என்ன சேவிச்சுட்டு இருந்தீங்க, என் மேல ரொம்ப பக்தியா இருந்தீங்க,
அந்த பக்திக்கெல்லாம் பரிசு மாதிரி ஏதானும் வரம் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க, தரேன்னா. உடனே ஆழ்வார் சொன்னார், ஒன்னால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணு இல்ல, கிளம்புன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல வரம் கொடுக்குறேன்னா நான் என்ன பேசுறதுன்னார் ஆழ்வார். இல்ல இல்ல, நான் வந்த காரியம் வீணா போக கூடாது, இறங்கி வந்தது வீணா கூடாது, ஏதானும் கேளுங்க கொடுத்துட்டு தான் போவேன்னார். அப்ப உடனே ஆழ்வார் கேட்டார், ஆகில் மோக்ஷம் தரவல்லையாகில் தா அப்படின்னார். உன்னால மோட்சம் கொடுக்க முடியும்னா கொடுன்னார். நன்னா கவனிக்கணும், மோட்சம் கொடுன்னு கேட்கல, எப்ப மோட்சம் கொடுன்னு கேட்பார் ஞானியான ஆழ்வார். யாரால மோட்சம் தர முடியுமோ அவாக்கிட்ட தான் மோட்சம் கொடுன்னு கேட்பார். அது ஸ்ரீமன் நாராயணனை மட்டும்தான் கேட்பார். ஏற்கனவே சைவ மதத்துல இருந்து பேயாழ்வாராலே திருத்தி பணி கொள்ளப்பட்டு அங்க மோட்சம் தரக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு தானே ஸ்ரீ வைஷ்ணவ மதத்துக்கு வந்திருக்கார் ஆழ்வார். அதனால மோட்சம் தான்னு கேட்கல, மோட்சம் தர வல்லையாகில் உன்னால மோட்சம் தர முடியும்னா கொடு அப்படின்னார். அதுல இருந்து என்ன தெரியறதுன்னா அவனால தர முடியாதுன்னு தெரியுது. உடனே ருத்ரன் சொன்னா, மோட்சம் என்னாலே தரக்கடவதன்று, ஸ்ரீமன் நாராயணனாலே நான் மோட்சம் தர முடியாது, எனக்கு அந்த சக்தி இல்ல, ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்த மோட்சத்தை தர முடியும், அதனால வேற ஏதானும் கேளு அப்படின்னா. உடனே இவர் கேட்டார், ஆனால் இன்று சாவாரை நாளை சாகும்படி பண்ணவல்லையோ? ஒருத்தன் இன்னைக்கே செத்து போனோம்னு அவன் தலையில எழுதியிருக்கு, அவனுக்கு கொஞ்சம் ஆயுசை எக்ஸ்டெண்ட் பண்ணி நாளைக்கு சாகும்படியா உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அவாவாளுடைய வாழ்நாள்னு சொல்லக்கூடிய ஆயுசு அது கர்மானுகுணம். அவன் பண்ணின பாவ புண்ணியத்தை கழிக்கிறதுக்கு எத்தனை நாள் அவன் வாழணும்னு அவன் தலையில எழுதியிருக்கோ அதுபடிதான் வாழ்வேன ஒழிய யாராலையும் அவனுடைய ஆயுசை நிர்ணயம் பண்ண முடியாது. அதனால என்னால அதுவும் முடியாது, வேற ஏதானும் கேளு அப்படின்னார். இல்ல, நான் எதுக்கு கேட்டேன்னா, எனக்கு ரொம்ப வருஷம் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணணும்னு ஆசை. உனக்கு ஆயுசை அதிகரிக்கிற சக்தி இருந்ததுன்னா நீ ஒரு 4000 வருஷம் 5000 வருஷம் ஆயுஷ் எனக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு வருஷங்கள் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா பாவம் உன்னால முடியாதுன்ற, நீ மட்டும் என்ன பண்ணுவ, சக்தி இருந்தா கொடுக்க மாட்டியா, வச்சுண்டா வஞ்சனை பண்ற, சரி பரவாயில்ல விடுன்னார். சரி வேற ஏதானும் கேளுன்னா சிவன். எதை கேட்டாலும் முடியாது முடியாதுன்னு இருக்க, அப்ப என்னதான் முடியும் உன்னால? இப்ப நான் கிழிந்த கந்தலாடைய தச்சுன்னு இருக்கேனே, இந்த ஊதிக்கு பின்னால நூல் வரும்படியா உன்னால வரம் தர முடியுமோ? அதுவான முடியுமா, அதுவும் முடியாதா உன்னால அப்படின்னு பரிகாசமா கேட்டார் ஆழ்வார். இங்க பரிகாசம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆழ்வார் முதல்லயே சம்பந்தம் இல்ல, உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல, நீ பாட்டுக்கு போன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு இருந்தார். இவர் விடாப்படியா அத்தை கொடுக்குற இத்த கொடுக்குறேன்னு வரவே வேற வழி இல்லாம ஆழ்வார் இதெல்லாம் கேட்க வேண்டியதா போறது. இந்த ஊசிக்கு பின்னால நூல் வரும்படியா உன்னால வரம் தர முடியுமான்னு கேட்ட உடனே சிவனுக்கு கோபம் வந்துடுத்து. பயங்கர கோபத்தோடைய கூட, இந்த மாதிரி தான் என்ன மன்மதன் ஒரு முறை சீண்டி பார்த்தான், அவனை என் கண் பார்வையினால எரிச்சு சாம்பலாக்கிட்டேன், அந்த மாதிரி உங்களை பண்றேன் பாருங்கன்னு சொல்லி சிவன் தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்தான். திறந்த உடனே பிரளய கால அக்னி போல இந்த உலகத்தை எரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அக்னி சிவனுடைய நெற்றியிலேருந்து கிளம்பி ஆழ்வாரை நோக்கி வரது. அந்த அக்னி வந்த உடனே ஆழ்வார் பார்த்தார். ஆழ்வாருக்கு சிவனை விட பல மடங்கு கோபம் வந்தது. உடனே என்ன பண்ணார், ஆழ்வாருடைய வலது கால் கட்டவரல்ல, வலது கால் பெருவரல்ல ஒரு கண்ணு இருக்கும், அங்குஷ்ட மாத்திர நேத்திரம்னு பேர் இருக்கு. அதாவது ஒரு அங்குலம் தான் இருக்கும் அந்த கண்ணு, ஆழ்வாருடைய வலது கால் பெருவிரல்ல இருக்கக்கூடியது. அந்த கண்ணை திறந்து பார்த்தார். பிரளய காலத்துல வரக்கூடியதான அக்னியை விட இன்னும் மோசமான ஒரு பெரிய அக்னி உண்டாச்சு. அந்த அக்னி ஆழ்வாருடைய கால் பெருவிரல்ல இருந்து சிவனை நோக்கி பாய ஆரம்பித்தது. சிவன் கிட்ட இருந்து வந்த அக்னியும் ஆழ்வார் காலில இருந்து வந்த அக்னியும் ஒண்ணு மோதிக்கிறது. சிவனுடைய அக்னி இருக்கிற இடம் தெரியாம போயிடுத்து, அக்னியே சாம்பலா போயிடுத்து. அக்னின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கக்கூடியது. சிவன் கிட்ட இருந்து வந்த அக்னி ஆழ்வார் கால் விரல்ல இருந்து வந்த அக்னினாலே தகிக்கப்பட்டு விட்டது. சிவனுக்கு கோபம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுத்து. உடனே ஆழ்வாருடையதான காலில இருந்து வந்த அக்னி எல்லா உலகங்களையும் எரிக்கக்கூடிய சக்தியுடையதாக பிரம்மா ருத்ரன் இந்திரன் அத்தனை தேவதைகளையும் வயிறு கலங்கும்படியா பண்ணிட்டு எல்லாரும் பயந்து போயிட்டா. எங்க ஆழ்வாருடைய காலில இருந்து வந்த அக்னி எல்லாரையும் எரிச்சிட போறதோன்னு பயந்து போயிட்டா. அத்தனை அனல், அத்தனை தகிக்கிறது, அப்படியே படபடபடபடான்னு வெடிக்கிறது, இடி இடிக்கிறாப்புல சத்தமெல்லாம் வருது. சிவனே ஒண்ணும் பண்ண முடியாம தயங்கி போய் வாய் திணறி போய் நிக்கிறான். அப்பேற்பட்ட அக்னி எங்க ஆழ்வார் மேலையா உன் நெத்தி கண்ணை திறந்து அக்னியை பிரவேசம் பண்ண பார்த்த, பிரயோகம் பண்ண பார்த்த, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சிவனை போய் சூழ்ந்து நிறுத்து. ஒரு க்ஷணம் விட்டுருந்தா சிவனை எரிச்சுட்டு இருக்கோம். அந்த சமயத்துல சிவன் என்ன பண்ணா, ஐயோ என்னால முடியலையே, அனல் தாங்க முடியலையே, காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்த்தன, கருணையோடு கூட எல்லோரையும் ரட்சிக்க கூடியவனே, உன்னுடைய கருணை என்னை ரட்சிக்கும்னு நம்பி என்னை காப்பாத்து அப்படின்னு நான் கேட்கிறேன். காப்பாத்து காப்பாத்து ஜனார்தனா, பக்தர்களுடைய துன்பத்தை தீர்ப்பவனே ஸ்ரீமன் நாராயணான்னு சிவன் பிரார்த்தித்தான்.
உடனே 33 தேவர்களும் 48,000 ரிஷிகளும் பிரம்மாவும் இத்தனை பேரும் பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளை விழுந்து சேவித்து சரணாகதி பண்ணி, பெருமானே, இப்படி உலகத்தையே எரிச்சுடும்படியா ஆழ்வாருடைய திருவடியிலிருந்து வந்த அக்னி சிவனை தகிக்கிறதுக்காக போயின்னு இருக்கு, அது அவனையும் சாப்பிட்டு உலகத்தையும் எரிச்சிடும் போல் இருக்கு, நீதான் இதெல்லாம் தீர்த்து வைக்கணும். ஆழ்வார் யாருக்கு அடங்குவார் அப்படின்னா, ஆழ்வாருக்கு சுவாமியா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணா, உனக்கு தான் ஆழ்வார் பயப்படுவார், கட்டுப்படுவார். அதனால நீ தான் இந்த அக்னியில இருந்து எங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சரணாகதி பண்ற. உடனே பெருமாள் எல்லாத்துக்கும் சுவாமியா ஜெகத்காரணமா இருக்கக்கூடியவர் ஒன்னும், பிரளய காலத்துல ஒரு பெரிய மழை வரும். இப்ப சாதாரணமா நமக்கெல்லாம் வரக்கூடிய மழை மேகத்துல இருந்து வரது ஒன்னும், அந்த மாதிரி பிரளய காலத்துல உலகையே அழிக்கும்படியான பெருமழை வரும். அந்த மழை ஜலத்துல அப்படியே வந்து உலகமெல்லாம் தண்ணியா நிக்கும். அதுக்கு பிரளய சமுத்திரம்னு பேரு. அந்த ஜலத்துல மொத்தம் அடிச்சுட்டு போயிடும். அப்ப எல்லோரையும் பெருமாள் வயத்துல வச்சு காப்பாத்தி பிரளயம் முடிஞ்சு அந்த ஜலம் எல்லாம் வத்தி போனா விட்டு திரும்ப சிருஷ்டி பண்றாருன்னு பாக்குறோம். அந்த பிரளய கால மேகம் இருக்கு பாருங்க, அந்த பிரளய கால மேகத்துக்கு புஷ்கலாவர்த்தகம்னு பேரு. புஷ்கலாவர்த்தகம்ன்ற மேகம் எப்பவும் மழை பெய்யாது, அது பெஞ்சதுன்னா உலகத்தையே அழிக்க முடியாதான் பெய்யும். அதனால மற்ற டைம் எல்லாம் ரெஸ்ட். அதுக்கு பிரளய காலத்துல மட்டும்தான் பெருமாள் கூப்பிடுவார், வந்து பெய்யும், உலகமே சமுத்திரமா மாறி அழிஞ்சு போயிடும், உடனே திரும்ப சிருஷ்டி ஆகும். அந்த பிரளய கால மேகத்தை கூட்டு ஒன்னால மட்டும்தான் இந்த அக்னியை வந்து தீர்க்க முடியும். ஏன்னா அந்த பிரளய கால மேகம்னு சொல்லக்கூடியது பெருமாளுடைய சக்தியை கொண்ட மேகம். பெருமாளால மட்டும்தான் பக்தர்களுடைய சக்திக்கு எதிராக நடந்துக்க முடியும், அல்லது அதை குறைக்க முடியுமே ஒழிய பகவானாலே பாகவதர்களாலே தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தாலும் முடியாதுன்றதை இங்க புரிஞ்சுக்கணும். உடனே புஷ்கலாவர்த்தக மேகத்தை கூட்டு ஆழ்வாருடைய கோபாக்னியை வந்து நீங்க போய் சமனம் பண்ணுங்க, நல்லா மழை பெய்யட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்றார் பெருமாள். உடனே அந்த மேக தேவதைகள்லாம் பெருமாளை விழுந்து சேவிச்சு, பெருமானே, இதெல்லாம் நடக்கிற காரியமா? உன் கையில இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார்னு சொல்லக்கூடிய சக்கரத்தினுடைய அம்சமாக பிறந்தவர் தானே இந்த பார்கவ மகரிஷியினுடைய பிள்ளையான திருமழிசை ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர். அவருடைய கால் கட்ட விரல்னு சொல்லக்கூடிய பெருவிரல் இருக்கக்கூடிய ஒரு அங்குளம் கண்ணுல இருந்து வரக்கூடிய அந்த அக்னி இந்த உலகத்தையே தகிக்கிறது, சிவனையே தகிக்க பாக்குறதுன்னா, அத்த அடக்கிற சக்தி எங்களுக்கு மட்டும் எப்படி சுவாமி இருக்கும்? எங்களால முடியாது, மன்னிச்சுரு அப்படின்னு பெருமாள் சொல்றார். நான் கூட்ட சொல்றேன்னா காரணம் இருக்கு, நான் உங்களுக்கு அந்த சக்தியை தரேன், நீங்க போய் நான் சொன்ன காரியத்தை பண்ணுங்கன்னு பெருமாள் நியமிக்கிறார். உடனே அந்த மேகங்கள்லாம் பெருமாளை விழுந்து சேவிச்சு அனுகிரகத்தை வாங்கிண்டு பெருமாள் கொடுத்த சக்தியினாலே மின்னல் வந்து இடி இடித்து பெரிய வில்லாட்டுமா அப்படியே வந்து மின்னல் பாஞ்சுண்டு வந்து எல்லா அக்னிகளும் அணையும்படியாக ஒரு பெரிய மழை பெஞ்சது. இது மழையா இல்லைன்னா அப்படியே ஆகாசத்துல இருந்து யாரானோ வந்து கடலை திறந்து விட்டாலான்னு சொல்லும்படியா அப்படி ஒரு மழை. அந்த மழையினாலே ஆழ்வார் திருவடியில இருந்து வந்த அக்னி எல்லாம் அப்படியே சமணமாயிடுத்து, அதாவது நெருப்பு அணிஞ்சு போயிடுத்து. இப்போ உலகத்தை அழிப்பதற்காக காத்து கொண்டிருந்த நெருப்பு அணைஞ்சு போயிடுத்து. ஆனா இந்த வெள்ளம் உலகத்தை அழிச்சிருமோன்னு சொல்லும்படியான மழை ஒன்று இருக்கு. ஏன்னா இது வந்து பிரளய கால மேகத்தினால பொழியப்பட்ட மழை. அந்த மழைக்கு யாரா இருந்தாலும் பயப்படுவாளா மாட்டாளா? கொஞ்சம் மழை ஜோரா வந்தாவே நாம எல்லாம் ஆத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறோம். உலகத்தை அழிக்கும்படியான மழை வரதுன்னா ஆழ்வார் வந்த யோகத்தை விட்டுட்டு எழுந்து போனோமோ இல்லையோ? பெருமாளை நோக்கி யோகம் பண்றது என்னுடைய காரியம். நெருப்பு என்ன சுட்டா என்ன, மழை என்ன ஏதாவது போட்டு பண்ணினா என்ன, அதுக்கெல்லாம் நான் பயப்படுறவன் இல்லைன்னு சொல்வது போல அப்பேற்பட்ட வெள்ள மழையை பிரளய மழையை கூட ஆழ்வார் நினைச்சு பயப்படாம அப்படியே சிவன் போயிட்டான், வந்த காரியம் முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்லி இவர் பாட்டுக்கு வந்து யோகத்துல ஆழ்ந்துட்டார். திரும்ப ஒரு நிமிஷம் சிவன் பார்த்தான், என்ன இது எதுக்கும் அஞ்சாமல் நம்மளையே எதிர்க்கிறார், இவர் காலில இருந்து வந்த அக்னி அப்படியே உலகத்தை எரிக்கலான்னு பாக்குறது, கடைசியில பெருமாளாலதான் அந்த அக்னியை சமனம் பண்ண முடிஞ்சது. இவருடைய பெருமைக்கு முன்னாலே நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை போல் இருக்கே. துர்வாச மகரிஷி அம்பரீஷ சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய பாகவதனிடத்திலே அபச்சாரப்பட்டு கடைசியில அவனை சுதர்சனாழ்வான் இந்த உலகமெல்லாம் துரத்தி கொண்டு போய் கடைசியில எங்க அபச்சாரப்பட்டானோ அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தியின் இடத்துல வந்து துர்வாசன் மன்னிப்பு கேட்ட போதுதான் சுதர்சன சக்கரம் அவனை பொழிச்சு போன்னு விட்டுதுன்னா, பாகவதர்களுடைய பெருமையை, ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமையை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இப்படி பல இடத்துல பார்த்தோம் கூட நான் தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு இப்படி எல்லாம் நினைச்ச போது கோபம் வரும்ன்றதுனாலதான், இது எனக்கே ஆபத்தா முடியும்ன்றதுனாலதான் முதலையே கீழே போக வேணாம், அவர்கிட்ட போகாம நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்க்கலாம், வா போலான்னு சொன்னேன், நீ தான் கேட்கலன்னு நான் பார்வதியை பார்த்து, சுவாமி என்ன மன்னிச்சுடுங்க, ஏதோ ஒரு ஆசையில அவர்கிட்ட போய் என்ன பண்றதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனா பாகவதாளுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பிரபாவத்தை நானும் இப்ப தெரிஞ்சுட்டேன்னு பார்வதியும் சொல்ல, இவா ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தையே எரிக்கக்கூடிய சக்தி படைத்தவர், சிவனுக்கே ஆட்டம் காட்டியவர்,
பிரளயமாட்டமா உலகத்தை அழிக்கக்கூடிய மழை வந்தாலும் கூட பயப்படாம அவர் பாட்டுக்கு அசராம யோகம் பண்ணிட்டு இருக்கிறவர். இவர்தான் நிஜமான பக்தியின் வடிவம். எப்படி உலகத்தினுடைய பலன்கள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய பூமியினுடைய சாரமான இடமா இவர் பிறந்த ஊர் மகிஷாரபுரம் இருக்கிறதோ, அந்த மாதிரி பக்தியினுடைய வடிவமா, பக்தியினுடைய மொத்த உருவமா இவர் பக்தி தான் சாரமான பக்தின்னு சொல்லும்படியா இருக்கிறபடினால இவருக்கு பக்தி சாரர் அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டு இவரை கைகூப்பி சேவிச்சு கொண்டாடிட்டு சிவனும் பார்வதியும் அங்கிருந்து நகர்ந்துட்டான். இதுல இருந்து ஆழ்வாருக்கு பக்தி சாரர் அப்படின்றதா ஒரு திருநாமம். இப்படி ஆச்சரியமா ஆழ்வார் பல காலம் திருவள்ளிக்கேணியில யோகம் பண்ணிண்டு பெருமாளை அனுபவிச்சுண்டு ஆச்சரியமா வாழ்ந்துட்டு வந்தார். அப்படி வாழ்ந்துட்டு வர சமயத்துல ஒரு நாள் இந்த ஆழ்வார் இதே மாதிரி ஒரு மண்டபத்துல உட்கார்ந்துட்டு பகவான பத்தின யோகத்துல ஈடுபட்டு இருக்கிற போது ஆழ்வாருக்கு மேல ஒரு மாயாவாதி மந்திரவாதி சுக்திஹாரன்னு பேர் அவனுக்கு. அவன் புலி மேல உட்கார்ந்துட்டு ஆகாசத்துல நடந்து போயிட்டு இருக்கான். அதாவது புலி மேல உட்கார்ந்துட்டு ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ற அளவுக்கு அவன் யோகம் தெரிந்தவன், வரமெல்லாம் வாங்கினவன், விசேஷ சக்தி உண்டு அவனுக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கான். ஆழ்வார் தலைக்கு மேல அந்த புலியில அப்படியே டிராவல் பண்ணணும்னு பார்த்த போது புலி நகரல. ஆழ்வார் இருக்கிற இடத்துக்கு முன்னாலே நின்று போயிடுத்து புலி. இவன் போன்றான், அது போக மாட்டேன்றது. உடனே யாருடைய மகிமையினால இந்த புலியால நகர முடியலன்னு பார்த்தா கீழே வந்து அக்னி ஆட்டமா ஒரு தேஜஸ் உட்கார்ந்து இருக்கு. ஞான திருஷ்டியில பாக்குறான், சிவனே இவர்கிட்ட தோத்து போய் பக்திசாரன்னு பட்டம் கொடுத்துட்டு போயிட்டார், இவர் பெரிய மகான்னு தெரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் அவனுடைய அகங்காரம் போல உடனே என்ன பண்ணா கீழே இறங்கி வந்து ஆழ்வாரை பார்த்து, நீங்க என்ன பெரிய தேஜஸ் உடைய ரிஷி மாதிரி இருக்கீங்க, ஆனா சாதாரணமா கிழிஞ்சு போன துணியெல்லாம் உடுத்திண்டு ரொம்ப தரித்திரத்துல ஏழ்மையில இருக்கிறாப்புல இருக்கீங்களே, நீங்க இந்த மாதிரி இருக்கலாமா? இது பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னுடைய சக்தியினால உங்களுக்கு நவரத்தன கச்சிதமான ஒரு ஆடையை நான் வந்து சிருஷ்டி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வசந்த பட்டாடை, அதுல நவரத்தனங்கள்லாம் போட்டு தைச்சிருக்கிற ஒரு விசேஷமான கோடிக்கணக்கான மதிப்புல இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை வந்து அப்படியே படைக்கிறான். கண்ணை மூடி கையை காட்டுறான். உடனே அந்த மாதிரி ஒரு ஆடை வருது. அத்த ஆழ்வார் கொடுக்குறான். ஆழ்வார் என்ன பண்ணார், இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமாவே மதிக்கிறவன் கிடையாது, நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ, இல்ல யாருக்கானும் கொடு அப்படின்னார். சொல்லிட்டா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னா அப்ப இந்த மாதிரி ஒரு வஸ்திரத்தை உங்களால படைக்க முடியுமான்னு ஆழ்வாரை பார்த்து கேட்கிறான் அவன். உடனே ஆழ்வார் என்ன பண்ணார், கழுத்துல துளசி மாலையை போட்டு இருக்கார். அந்த துளசி மாலையை கழட்டி அவன்கிட்ட கொடுக்குறார். இந்தா புடி வாங்கிக்கோன்னார். அவன் கையில ஊழ்ந்த உடனே அது நவரத்தன மாலையா போயிடுத்து. இவர் நம்மளை விட சக்தி இருக்கிறவர்னு புரிஞ்சுட்டான். அப்புறம் திரும்ப என்ன பண்ணா, சும்மா இல்லாம நான் ஒரு ஆபரணம் தரேன், இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லி கையில ஒரு ஆபரணத்தை வர வச்சு கொடுத்தான். உடனே இவர் என்ன பண்ணார், இவர் கழுத்துல இருக்கிற தாமர மாலையை கழட்டி கொடுத்தார். அந்த தாமர மாலை வந்து ஒரு பெரிய ரத்தன ஹாரமா போச்சு. அதை பார்த்த உடனே இவர் தான் நிஜமான பெரிய சுவாமி மகான், இவர்கிட்ட போட்டி போட போனது என்னுடைய தப்பு, இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சேவிச்சு ஆழ்வார் இருக்கிற இடத்துல இனிமேல் புலி மேல நடக்க மாட்டேன்னு இறங்கி நடந்து போயிட்டான் அவன். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கிறச்ச இந்த 18 சித்தர்கள்ல ஒருத்தர் கொங்கண சித்தர்னு பேரு. அவர் வரார். அவர் விசேஷமா ரசவாதம் பண்றதுல கை தேர்ந்தவர், மண்ணையும் பொன்னாக்க கூடியவர். அவர் வந்து இவரை பார்த்துட்டு, நீங்க பல நாள் சைவ மதத்துல இருந்து சிவனை பத்தி பாட்டெல்லாம் கூட பாடி இருக்கீங்க, நம்ம மதத்தை சேர்ந்தவர் நீங்க ஒரு காலத்துல, இன்னைக்கு மதம் மாறினாலும் உங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணோம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் மணல் எடுத்து அதை அப்படியே தங்கமா மாத்தி, இந்தாங்கோ இதனுடைய பரிசு வச்சுக்கோங்கன்னு கொடுத்தார். உடனே ஆழ்வார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம்பா, இதுக்கு மேல என்னென்னமோ கொடுக்குறேன்னு எத்தனையோ பேர் வந்தா அதெல்லாம் வாங்கிக்கலான்னு விட்டேன், இதை போயா நான் வாங்கிக்க போறேன், நீயே வச்சுக்கோன்னார். இல்ல இல்ல இதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாது, பல கோடி போகும், வச்சுட்டு சௌக்கியமா இருங்கொன்னான் அவன். உடனே ஆழ்வார் என்ன பண்ணார், இதோட மதிப்பு எனக்கு தெரியாதா, சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஆழ்வாருடைய உடம்ப அப்படியே கையால வழிச்சார். ஆழ்வாருடைய உடம்புல இருந்து கொஞ்சம் அழுக்கு வந்தது. அந்த அழுக்கு அவன் கையில போட்டார். இந்தா இதை வச்சுக்கோ, இதனுடைய மதிப்பு உனக்கு தெரியாது, ஏன் எனக்கே தெரியாது, இதை வச்சுட்டு நீ சௌக்கியமா இருந்தார். அதை கையில வாங்கிண்டா விட்டு அவன் பண்ண தங்கத்தை விட பல கோடி மடங்கு பவித்திரமான சொக்க தங்கமா தேவலோகத்து தங்கமா மாறி போயிடுத்தது. பார்த்தான் ஆழ்வாருக்கு இந்த சக்தி எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு போல் இருக்கு. ஆனாலும் அவர் இதெல்லாம் பெருசா நினைக்கலன்றதுனால அவர் இதெல்லாம் பிரயோகிக்கல, நம்மளாட்டம் ஜனங்களை ஏமாத்தல. அதனால பெருமாள் தான் உசந்தவன், மோட்சம் தான் உசந்ததுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறபடினால இந்த மாதிரி மாயாவாதங்கள் மேஜிக் இதெல்லாம் ஆழ்வார் பெருசா நினைக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு போயிட்டான். அப்படியே பல காலம் அங்கே இருந்தார். அந்த சமயத்துல முதலாழ்வார்கள் 3 பேரும் திவ்யதேச யாத்திரை பண்ணிட்டு திருமழிசை ஆழ்வார் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரா.
வந்தபோது முதலாழ்வார்களும் திருமழிசை ஆழ்வாரும் சந்திச்சுக்கிறா. 4 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து பேசிண்டு பெருமாளே பரதத்துவம் என்கிற தங்களுடைய பாசுரங்களை எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்து கொஞ்ச நாள் ஒன்னா சேர்ந்திருக்கா. அப்படியே முதலாழ்வார்களோட சேர்ந்து திருமழிசை பிரானும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரார். அந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் ஒருத்தர் விசாரிச்சுக்கிறச்ச யார் யார் எங்கெங்க பிறந்தீங்கோ எங்கெங்க வாழ்ந்தீங்கன்னு எல்லாம் கேட்டு வரச்ச ஒருத்தர் ஒண்ணு சொல்றா. உடனே அது பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் எல்லாம் ஒரே இடம் தானே, அங்கதான் இப்ப திருமழிசை ஆழ்வார் இருக்கார், மத்த பேரும் இருக்கா. சரி, பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் கடற்கரை நகரமா மகாபலிபுரத்துல ஒரு இடத்துல இருக்கு. பொய்கை ஆழ்வார் அவதார ஸ்தலம் காஞ்சிபுரத்துல இருக்கு. பூதத்தாழ்வார் அவதார ஸ்தலத்துல ஒரு பெருமாள் தான் இருக்கார். காஞ்சிபுரத்துக்கு போனா நிறைய பெருமாள் இருக்கா. சரி, நாம அங்க போய் அந்த பெருமாள்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்லி பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்துக்கு போலாம் வாங்கோன்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி காஞ்சிபுரம் போறா. அங்க இருக்கிற பெருமாள்களை எல்லாம் சேவிச்சுண்டு ஒருத்தர் ஒரு பெருமாளை பாசுரம் பாடிண்டு வரா. அந்த சமயத்துல யதோக்தகாரி பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சொல்லக்கூடிய திருவெக்கா திவ்யதேச பெருமாள் இடத்துல ரொம்ப ஆசை, ரொம்ப ஈடுபாடு வந்துடுத்து. அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து திருமழிசை ஆழ்வாருக்கு. இங்கேயே பல வருஷ காலம் வாழணும்னு முடிவு பண்ணிட்டார். அந்த மாதிரி முடிவு பண்ணி அந்த பெருமாள் அனுபவிச்சுண்டு பல வருஷ காலம் ஆழ்வார் அங்க யோகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல திருமழிசையில ஆழ்வார் தாய்ப்பாலை சாப்பிட மாட்டேன்னு சொன்ன போது ஒரு வயசான தம்பதிகள் பசும்பாலை காய்ச்சிண்டு வந்து கொடுத்து அது ஆழ்வார் சாப்பிட்டு பிரசாதமா கொடுத்து அந்த பிரசாதத்தினால பிறந்த கனிகிருஷ்ணர்னு சொல்லக்கூடிய கனிகண்ணன் இருக்கார் பாருங்க, அவர் தகுந்த வயசு நிறைய விஷயங்கள் எல்லாம் கத்துன்ட்டு காஞ்சிபுரத்துக்கு திருவெக்காவுக்கு சேர்றார் ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு. எந்த ஆழ்வாருடைய பிரசாதத்தினால எனக்கு இந்த ஞானம் கிடைச்சதோ பக்தி கிடைச்சதோ அந்த ஆழ்வாரன ஆச்சாரியனா நினைச்சுண்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அவர் எங்க இருக்காருன்னு தேடி விசாரிச்சுட்டு திருவெக்காவுக்கு சேர்றார். அப்போ ஆழ்வார் தியானத்துல இருக்கும் போது இவர் பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி சமயத்துல அங்க ஒரு வயசான பாட்டி பெருமாள் சன்னதியை பெருக்கிறது, சாணியால மெழுகிறது, கோலமிடுறது, விளக்கேத்துறதுன்ற காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது ஆழ்வார் அப்பப்ப கண்ணு திறந்து பாக்குறச்ச பாப்பார். உடம்பெல்லாம் தள்ளாடுறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது, உதறிண்டே கூட பண்ணிட்டு இருக்கா. அத்தனை ஸ்ரத்தையா பண்றா. அவளுக்கு உடம்புல ஆரோக்கியம் மட்டும் நன்னா இருந்து ஆயுஷ் மட்டும் நன்னா இருந்தா காலத்துக்கும் பெருமாள் கைங்கரியத்தை விடாம பண்ணுவாளே, அவளுக்கு அந்த அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் மனசுல நினைச்சார். உடனே ஆழ்வாருடைய அனுகிரகம் பெற்ற கனிகண்ணன் இதை பார்த்துட்டார். ஆழ்வார் மனசுல நினைக்கிறத நாம நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி அந்த பாட்டியை பார்த்து ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டிக்கு பெருமாள் கைங்கரியம் பிரதானமானபடியினாலே பகவானுடைய அனுகிரகத்தினாலே திருமழிசை ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலே அந்த பாட்டிக்கு இளமை திரும்ப வரணும், அவ ஆரோக்கியமா இருக்கணும், நிறைய கைங்கரியம் பெருமாளுக்கு காலமெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டினுடைய பலனால ஆழ்வார் அனுகிரகத்துல பெருமாள் அனுகிரகத்துல அந்த பாட்டி வயசு பொண்ணா மாறிவிட்டா. இப்ப நன்னா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இது அப்படியே அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப காஞ்சிபுரத்தை பல்லவராயன்னு சொல்ற ஒரு ராஜா ஆண்டு இருந்தான். அவன் காதுக்கு போயிடுத்து, இந்த மாதிரி ஒரு வயசான கிழவி பெருமாள் கோயில் எல்லாம் பெருக்கி மெழுகி கோலம் போட்டு இருந்தாலே அவ கனிகண்ணன் ஒருத்தர் பாடின உடனே அழகிய இளம் பெண்ணா மாறிவிட்டா அப்படின்னு கேள்விப்படுறான். உடனே நாமளும் அதே மாதிரி இளமை வந்ததுன்னா சாகாம பல வருஷ காலங்கள் இந்த பூமியை ராஜ்யம் பண்ணிட்டு நாமளே காஞ்சிபுரத்துக்கு ராஜாவா இருந்துட்டு இருக்கலாம், அழகா இருக்கிற அந்த பொண்ணையும் நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவன் ஒரு ஆசைப்படுறான். அப்ப என்ன பண்ணா, எந்த கனிகண்ணன் பாடினதுனால அந்த கிழவிக்கு இளமை திரும்பி வந்ததோ அந்த கனிகண்ணன் என்னையும் பாடணும், போய் அழிச்சுண்டு வாங்கன்னு சொன்னா. இவர் என்ன பண்ணார், நான் கொண்டு மானிடம் பாடேன், நான் பெருமாளையும் அவன் அடியவர்களையும் மட்டும்தான் பாடுவனே ஒழிய மனுஷால பாடுறது இல்லைன்னு சொல்லிட்டார். இப்ப அந்த கிழவிய பாடினீன்னா, கிழவி பாகவத ஸ்ரீ வைஷ்ணவி பெருமாளுக்கு ரொம்ப தொண்டு பண்ணிட்டு வந்தா. அவள் சரீரம் ஆரோக்கியம் இளமை எல்லாம் நான் அவளுக்கு கொடுத்ததுக்கு காரணம் கூட எங்க ஆழ்வார் அவளுக்கு வரணும்னு நினைச்சார், அதனால கொடுத்தேன். ஆழ்வார் நினைச்சதுக்கு என்ன காரணம்னா, இவள் நிஜமாவே கைங்கரியத்துல ருச்சி இருக்கிறவோ, இவளுக்கு ஆரோக்கியம் இளமை ஆயுஷ் எல்லாம் கொடுத்தா நிஜமாவே பெருமாள் கைங்கரியத்துலதான் செலவு பண்ணுவான்னு ஆழ்வாருக்கு ஞான திருஷ்டினால தெரிஞ்சதுனாலதான் ஆழ்வார் கொடுத்தார். நான் ஆழ்வாருடைய கைங்கரியத்தை பண்ணக்கூடிய சிஷ்யனா அவர் கண்ணை காட்டினார், நான் பாடினேன். ஆனா நீயோ கேவலம் நீ சௌக்கியமா இருக்கணும், நீ பல வருஷம் போட்டி இல்லாம ராஜாவா இந்த உலகத்தை ஆண்டு இருக்கணும், நீ எல்லா போகங்களையும் அனுபவிக்கணும், புகழினுடைய உச்சத்திலே மயங்க வேணும், ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி உன்னை பத்தின அல்பாசைகள் எல்லாம் நினைச்சுண்டு உனக்கு ஆயுஷ் வேணும்னு நினைக்கிறேன், உன்னை போய் நான் பாடுவேன். அந்த பாட்டி பாகவத்தை பகவானையும் பாகவத்தாலையும் நாங்க பாடுவோம், உன்ன மாதிரி அல்பால பாட மாட்டோம்னுட்ட. உடனே ராஜாவே பாட மாட்டேன்னு சொல்லிட்டேன், இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, இப்பவே உன்னை நாடு கடத்துறேன், இந்த ஊரை விட்டு வெளியில போ, இல்லைன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு ராஜா சட்டம் போட்டுட்டான். அவ்வளவுதானே, போறதுக்கு இடமா இல்ல, எங்க ஆழ்வாரண்ட போய் சொல்லிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு கிளம்பிட்டார் அங்க இருந்தவர். உடனே திருமழிசை ஆழ்வார போய் விழுந்து சேவிச்சுட்டு
சுவாமி இந்த மாதிரி ராஜா தன்னை பத்தி பாட சொன்னா, நான் மாட்டேன்னு சொன்னதுக்கு இந்த நாட்டுல நீ இருக்காதேன்னு சொல்லி என்னை வந்து நாடு கடத்திட்டான் சுவாமி, நான் வெளியில எங்கேயானும் போலேன்னா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவேன் கொண்டுடுவேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. நீ இல்லாத இடத்துல, அதாவது ஒரு பாகவதனுக்கு அவமரியாதை நடக்கிற இடத்துல ஆழ்வாரான எனக்கு என்ன வேலை, நானும் வரேன் இரு உன்னோட அப்படின்னு சொல்லி ஆழ்வார் நானும் வரேன்னு வந்தார். உடனே யாரோ ஒருத்தர் வந்து பாய சுருட்டு பின்னால வராப்புல தெரிஞ்சுது. திரும்பி பார்த்தா படுத்துன்னு இருக்கிற திருவெக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சொல்லக்கூடிய யதோக்தகாரி பெருமாள் தன்னுடைய பாம்பு படுக்கை அப்படியே பாயாட்டமா சுருட்டிண்டு பாய சுருட்டி கக்கத்துல வச்சுட்டு போற மாதிரி அக்குள்ள அந்த பாம்பு படுக்கை ஆல்சேஷனை வச்சுட்டு ஆழ்வார் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இது என்ன அப்படின்னா, ஆழ்வார் மனசுல நினைச்சார், கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சிமணி வண்ணா, நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் தன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்ற ஒரு பாசுரத்தை ஆழ்வார் மனசாலேயே பாடினார். ஆழ்வார் வாய திறந்து பாடணும்னு கூட இல்ல, மனசால நினைச்சாலே கணிகண்ணன் பண்றார், மனசால நினைச்சாலே பெருமாளும் பின்னாடி வந்து நிக்கிறார். அப்பேற்பட்ட மகா யோகி ஆழ்வார், அப்பேற்பட்ட பிரபாவம் ஆழ்வாருடைய பிரபாவம். அந்த மாதிரி பெருமாள் பாம்பு படுக்கை இடுப்புல சுருட்டி வச்சுட்டு ஆழ்வார் பின்னாடி வரார். என்னுடைய பக்தனும் பாகவதா அவமானப்படக்கூடிய இடத்துல இன்னொரு பாகவதனுக்கு என்ன வேலை, நான் கிளம்புறேன். பாகவதாலே இல்லாத இடத்துல பெருமாள் உனக்கு மட்டும் என்ன வேலை, நாங்க தானே உனக்கு ஆத்மாவாட்டோம்னு கீதையை சொல்லியிருக்க, ஆத்மாவே போறச்ச நீ மட்டும் படுத்து என்ன பண்ண போற, வா போலாம் நம்ம வேற எங்கேயானும் போய் சௌக்கியமா இருக்கலாம் வான்னு சொன்னார். பெருமாள் வந்து பாம்பு படுக்கை அப்படியே சுருட்டுன்னு வந்துட்டார் ஆழ்வார் பின்னாடி. இப்ப கணிகண்ணன் முன்னால போறார், பின்னால ஆழ்வார் போறார், அவர் பின்னால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் போறார். பெருமாளே போறாருன்னு சொன்ன உடனே காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மத்த தேவதாந்தரங்கள் எல்லாம் நமக்கெல்லாம் சக்தியை கொடுக்கக்கூடிய பெருமாள் அவரே போறார், அவர் போயிட்டாரானா நமக்கு யார் சக்தியை கொடுக்கறது, அதனால நாமெல்லாம் அவர் பின்னாடி போறதுதான் நமக்கு அழகுன்னு சொல்லி மொத்த தெய்வங்களும் போயிடுத்து காஞ்சிபுரத்தை விட்டு. இப்ப காஞ்சிபுரத்துல சூரியன் உதிக்கல, காத்து அசையல, ஊரே ஸ்தம்பிச்சு போய் சூன்யம் பிடிச்சாப்புல ஆயிடுச்சு. எல்லாரும் பயந்துட்டா, இதே மாதிரி நீடிச்சுட்டு போனா நிறைய பேர் செத்து போயிடுவாளே, பெரிய விபரீதம் பேரழிவு வர போறதேன்னு பயந்துட்டா. என்ன நடந்திருக்கும்னு ராஜரிஷிகள் பெரியவா அரண்மனையில இருக்கக்கூடிய பண்டிதர்கள் வித்வான்கள் ஜோசியக்காரா இவாளெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டா. தெரிஞ்ச உடனே இதுதான் விஷயமா, அப்பேற்பட்ட மகானா கணிகண்ணன் முதல்ல அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவரையும் ஆழ்வாரையும் பெருமாளையும் ஊருக்கு அழிச்சுட்டு வந்தாதான் ஊர் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரச்சேயே ஜனங்கள்லாம் பதறிண்டு ஓடி வரா. கணிகண்ணன் ஒருத்தர் போனார், பின்னாடி ஆழ்வார் போனார், பின்னாடி பெருமாள் போனார். காஞ்சிபுரத்துல இருக்கிற அத்தனை தெய்வமும் போயிடுத்து, எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு, ராஜா உனக்கு தான் எங்களை காப்பாத்துற பொறுப்பு இருக்கு, நீ தான் அதுக்கு எதான வழி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து உடனே அவ எங்க இருக்கான்னு தேடிட்டு போனா, அது சாயங்கால சமயம், ராத்திரியில பிரயாணம் பண்றது இல்ல, அதனால ராத்திரி ஏதான சாப்பிட்டு எங்கேயானு படுத்துக்கலாம்னு சொல்லி காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் தங்கியிருக்கா. அது எங்கன்னா காஞ்சிபுரத்துல பாலாற்றன் கரையில இருக்கக்கூடிய இன்னைக்கு ஓரிக்கைன்னு சொல்லக்கூடிய இடம். ஓரிக்கை அப்படின்னா ஓர் இரவு இருக்கை, ஓர் இரவு இருக்கை. பெருமாள், திருமழிசை ஆழ்வார், கணிகண்ணன் இவாள்லாம் ஒரு ராத்திரி தங்கின இடம் அப்படின்னு பேரு, ஓர் இரவு இருக்கை. அங்க போய் பெருமாள் படுத்துட்டு இருக்கார், இவாள்லாம் கூட இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. ஆழ்வார் இருக்கார், கணிகண்ணன் இருக்கார், எல்லாம் இருக்கா. ராஜா போய் கணிகண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். தேசமே தவிச்சு போறது, என்ன விபரீதம் பேரழிவு ஏற்படும்னு தெரியல, சுவாமி தயவு பண்ணி திரும்பி வந்துருங்கோ, நான் அபச்சாரப்பட்டுட்டேன், இனிமேல் வந்து அந்த மாதிரி அபச்சாரப்பட மாட்டேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும் போது கணிகண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். உடனே கணிகண்ணன் கருணையே வடிவானவரானபடினால ராஜாவை மன்னிச்சுட்டார். இவன் ஒருத்தனால ஜனங்கள்லாம் பாதிக்கப்பட வேண்டாம்னு சொல்லி நம்ம ஊருக்கு போயிடலாம்னு திருமழிசை ஆழ்வார்கிட்ட சொல்றார். சுவாமி அவன் திருந்துட்டான், நாம பழையபடி திருவெக்காவுக்கு போயிடலாம்னு சொல்றார். உடனே திருமழிசை ஆழ்வார் பெருமாளை பார்த்து ஒரு பாட்டு பாடுறார். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சிமணி வண்ணா, துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீ கிடக்க வேண்டும் நீயும் உந்தன் பைன்னாகப்பாய் படுத்துக்கொள் அப்படின்னார். கணிகண்ணன் திரும்ப ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டான். உன்னுடைய பக்தனான திருமழிசை ஆழ்வார் நானும் ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன், நாங்க கிளம்பினா விட்டு நீ மட்டும் என்ன பண்ண போற, வா அங்க வந்து உன்னுடைய பாயை விரிச்சு படுத்துக்கோன்னார். பெருமாள் எப்பவுமே இடது பக்கம் தலையை வச்சுட்டு வலது பக்கம் தான் கால நீட்டின் படுத்துட்டு இருப்பார். எங்க பார்த்தாலும் அது ஸ்ரீரங்கநாதனோ திருவள்ளூர் ராகவனோ எந்த பெருமாளா இருக்கட்டும் அப்படிதான் படுத்துட்டு இருப்பா. ஆனா திருவெக்காவில மட்டும் பெருமாள் வந்து வலது பக்கம் தலையை வச்சுட்டு இடது பக்கம் படுத்துட்டு இருக்கிறது எதுக்குன்னா, அத்தனை அவசரமா
ஆழ்வாரி கிளம்புன்னா உடனே பாய சுருட்டின்னு கிளம்பிட்டான். ஒரு ராத்திரி கூட ஆல, உடனே திரும்ப வந்து படுன்னா படுத்துட்டார். என்ன இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றாரு, ஆழ்வார் சொன்ன உடனே பண்ணிடணும். அப்பதான் ஆழ்வார் சொன்னதையே கேட்கிறாரு இந்த பெருமாள். இவர் பக்தர்களுக்கு எவ்வளவு உகந்த பெருமாள்னு நாம நல்ல பேர் வாங்கலாம்னு சொல்லி பெருமாள் என்ன பண்ணானா, கையம் ஓடல காலம் ஓடல, கிழக்கு மேற்கு தெரியல, எது வலது எது இடது, எந்த பக்கம் தலையை வச்சிருந்தோம் எந்த பக்கம் காலை வச்சிருந்தோம் ஒன்னை யோசிக்கல பெருமாள். ஆழ்வார் சொன்ன உடனே கேட்டுடணும். ஆழ்வார் உட்காரனா உட்காரணும், எழுந்துருனா எழுந்துக்கணும். அப்பதான் நமக்கு விசேஷமா சம்பிரதாயத்திலையும் வரலாறுலயும் பேர் கிடைக்கும்னு சொல்லி தலை வச்சிருந்த இடத்துல காலையும் காலை வச்சிருக்கிற இடத்துல தலையும் மாறி படுத்துட்டார் பெருமாள். அதனாலதான் இன்னைக்கும் பெருமாள் அப்படி செஞ்சுட்டு இருக்காருங்க, வந்து படுத்துட்டார். இப்போ பெருமாள் காஞ்சிபுரத்துக்கு வந்து படுத்தா விட்டு ஊரை விட்டு போன எல்லா தேவதைகளும் திரும்பி வந்துடுத்து காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரம் பழையபடி பொலிவுடைய நகரமா மாறிடுத்து. இதனாலதான் ஆழ்வார் சொன்னபடி செஞ்ச பெருமாளானபடியினாலே ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், யதா உக்தகாரி, ஆழ்வார் சொல்லை அப்படியே நடத்தி காட்டிய பெருமாள் அப்படின்னு, யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு சம்பிரதாயத்துல திருநாமம். இப்படி அந்த பெருமாள் போனா விட்டு காஞ்சிபுரத்துல இருக்கிற தெய்வங்கள்லாம் அவர் பின்னாடி போயிடுத்து. அவர் வந்தா விட்டு திரும்ப வந்து சேர்ந்துடுத்து. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் காஞ்சிபுரம் பொலிவோடு விளங்கியது. இதெல்லாம் மனசுல நினைச்சுட்டு சுவாமி தேசிகன் அவர் விஷயமான வேகாசேது ஸ்தோத்திரத்திலே காஞ்சி பாக்யம் கமல நிலையாக அப்படின்னு காஞ்சிபுரத்தினுடைய பாக்கியமாக இருக்கக்கூடிய பெருமாள் அவர். அவர் நன்னா இருந்தாதான் காஞ்சிபுரம் நன்னா இருக்கும்னு சொல்லி கொண்டாடுறாரு. அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் ஆழ்வாருடைய வாக்கை பெருமாள் கேட்டான் அப்படின்றதுதான். இதோட இந்த உபன்யாச அடியன் முடிச்சுக்கிறேன். மீதி அப்புறம் பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியா நாளைக்கு ஒரு நாள் உபன்யாசம் கிடையாது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் தொடர்ந்து 1:25க்கு, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் தொடர்ந்து மத்தியானம் 1:25க்கு உபன்யாசம் இருக்கும். பாகவதாலாம் கலந்துக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.